ஸ்டார்டிங்லயே நம்ம குட்டி வயசு ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு டென்னிஸ் பிளேயர். இப்ப கூட ஒரு கிரவுண்ட்ல ஆப்பனன்ட் கூட செம்மையா நம்ம ஹீரோ விளையாடிட்டு இருக்கான். அப்ப அந்த ஆப்பனன்ட் டேய் உன்னை விட நான் தாண்டா ஜெயிப்பேன்னு சொல்ல ஹீரோ வாய் பேசாதடா போய் விளையாடுறான்னு சொல்லிக்கிட்டே இருக்க டைம் ஹீரோவுடைய தம்பியுமே அங்க உட்காந்துக்கிட்டு இந்த கேமை பார்த்துட்டு இருக்கான். சோ அவனுமே அந்த கிரவுண்ட்குள்ள தான் உட்காந்துட்டு இருக்கான். ஆப்பனண்டா செம்மையா நம்ம ஹீரோ வந்துட்டு கூட விளையாடிட்டு இருக்க. இப்ப அவனுக்கே தெரியாம அவன் கையில இருக்க வந்துட்டு பேட் கீழே விழுது பாருங்க. அந்த பேட் தன்னோட தம்பி மேல விழ வருதுன்னொன்னே ஹீரோ ஓடி போயிட்டு பிடிக்க போறான் பாருங்க. தம்பியை காப்பாத்திடுறான். ஆனா நம்ம ஹீரோ கீழே விழுந்து சோ கையே வந்துட்டு உடச்சே போயிடுது. அவ்வளவுதான் நம்ம ஹீரோக்கு அப்படியே வாழ்க்கையே போயிடுது. பிகாஸ் என்ன ஒரு டென்னிஸ் பிளேயருக்கு என்ன ரொம்ப முக்கியம் சொல்லுங்க, காலு கை தானே. சோ இப்போ இந்த ஃபிளாஷ்பேக்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே ஹீரோ என்ன பண்ணா அப்படியே இப்ப வளர்ந்த ஹீரோவா காமிக்கிறாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இருந்து இப்பதான் வந்துட்டு வந்திருக்கான் கொரியாவுக்கு. தன்னோட அப்பா அம்மா கூட ஃபிளைட்ல வந்துட்டு இருக்கான். அதே ஃபிளைட்ல ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம டிராமாவுடைய ஹீரோயின் ஒரு டாக்டர். சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்காட்டிஸ்ட். இவங்க இப்போ ஒரு தேசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ரிசர்ச் மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான வந்துட்டு எஸ்ஏ பேராகிராஃப் இதெல்லாம் எழுதிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து சோ இப்போ வந்துட்டு அங்க இருக்கிற லேடி கேக்குறாங்க, பார் டெண்டர் என்ன சார் நீங்க கொரியாவுக்கு எதுக்கு ரிட்டர்ன் வந்திருக்கீங்கன்னு கேட்க ஹீரோ உடனே என்னுடைய வந்துட்டு சின்ன வயசு காதலிய பாக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஆனா வந்துட்டு அவளுக்கு என்ன அடையாளம் தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டே ஹீரோயினை திரும்பி பார்க்க ஹீரோயின் ட்ரிங்க் சாப்பிட்டுருப்பாங்க பாருங்க. அப்ப உதடு ஃபுல்லா பூசி இருக்கும். ஹீரோ இதை சொல்ல முடியாம பக்கத்துல இருக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதுளம்பழத்தை எடுத்து கன்றாவியா சாப்பிட்டு அதை வாய் ஃபுல்லா ஆப்பிக்கிட்டு சோ உடனே நம்ம ஹீரோ டிஷ்யூ பேப்பர் எடுத்து அவன் வாயை கிளீன் பண்ணிக்கிட்டு ஹீரோயினை உங்க வாயும் கிளீன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோயின் கிளீன் பண்ண போவ ஹீரோ டிஷ்யூ பேப்பர் தான் கொடுக்குறான். ஆனா ஃபிளைட் இங்கிட்டு அங்கிட்டும் ஆடுது பாருங்க. ஹீரோ போயிட்டு நம்ம ஹீரோயினுடைய உதட்டு மேலே வந்துட்டு பாத்தீங்கன்னா தம்ஸ் அப் வச்சிடறான். ஆக்சுவலி என்னன்னா நம்ம ஹீரோயின் ஒரு வெத்து பல்லு வச்சிருக்காங்க. சோ அந்த பல்லு எங்க விழுந்துருச்சான்னு சொல்லிட்டு கண்ணாடியில பாத்துட்டு இருக்க. சோ ஏரோப்ளைன் வர இங்கிட்டு அங்கிட்டும் போவ அவ்வளவுதான் நம்ம ஹீரோ கீழே விழுந்துடுறான். ஹீரோயின் பாக்குறாங்க ஏதோ டிஷ்யூ பேப்பர் கொடுத்தானே அப்படின்ற ஒரு ஹெல்ப்புக்காக போயிட்டு ஹீரோ வந்துட்டு எழுப்பலான்னு பார்த்தா ஹீரோவுடைய கண்ணு முன்னாடி ஒரு குட்டி பொண்ணு இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோவுக்கு இமேஜினேஷன்ல வருது. அந்த குட்டி பொண்ணு யாருண்டா நம்ம ஹீரோவுடைய வந்துட்டு சின்ன வயசு காதலி. ஹீரோ இப்போ நீ வந்துட்டு எனக்கு கை கொடுக்க தேவையில்ல நீ கிளம்புமான்னு சொல்ல மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக். ஹீரோவுக்கு சின்ன வயசுல கை உடைஞ்சு போயிருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே பாட்டியோடைய வீட்டுல நம்ம ஹீரோவை விட்டுட்டு சோ தம்பியை மட்டும் ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா ஹீரோக்கு ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்றதுக்காக இருக்கிற வீடு வாசல் எல்லாத்தையும் சொத்து எல்லாம் வித்து சோ ட்ரைனிங்காக வந்து பாத்தீங்கன்னா ஃபாரினுக்கு வந்துட்டு ஹீரோக்கு இது பண்ணிருப்பாங்க, புக் பண்ணிருப்பாங்க. ஆனா ஹீரோக்கு கை உடைஞ்சனால தம்பிக்காரனுக்கு இப்ப ட்ரைனிங் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோவை பாட்டி வீட்லயே விட்டுட்டு அம்மா அப்பா அங்க இருந்து கிளம்ப ஹீரோ அம்மா அப்பான்னு சொல்லி கதறிக்கிட்டே அழுதுட்டு வரான் பாருங்க. அவன் வாங்கின மெடல் தண்ணிக்குள்ள விழுந்துடுது. மெடல் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ தண்ணிக்குள்ள குதிச்சிருக்கான். அப்பதான் வந்துட்டு அவன் கண்ணு முடிச்சு பார்க்க அந்த குட்டி பொண்ணா வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப மறுபடியும் அதே பிளாஷ்பேக் முடியும். இப்ப உடனே வந்துட்டு டேக் ஆஃப் ஆயிடுது ஏரோப்ளைன். ஹீரோயின் யார்ட்டையோ பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு அதை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோவுடைய தம்பி வந்துட்டு இப்ப ரொம்ப பெரிய ஃபேமஸான வந்துட்டு ஒரு டென்னிஸ் பிளேயரா ஆயிட்டான். அவனை பாக்கிறதுக்காக ஏகப்பட்ட ஃபேன்ஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வர. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ் இது வந்துட்டு ஹீரோவுடைய தம்பி கிடையாது, இது ஹீரோன்னு சொல்லிட்டு புடிச்சு நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுட்டு போவ ஹீரோ இருக்கிற லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான் பாருங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் மேல இடிச்சிடறான். இப்போ ஒரு குட்டி பையன் வந்து அங்கிள் அங்கிள் உங்க கழுத்துல இருக்க மாலையை கொடுங்க, அந்த மாலை உங்களுக்கு இல்ல உங்க தம்பிக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இருந்து அந்த மாலையும் வாங்கிக்க தம்பிக்காரனுக்கு வந்துட்டு இந்த எப்படின்னா அந்த கேமரா இதெல்லாம் பயம் போல இருக்கு. அதனால நம்ம ஹீரோ இங்க அனுப்பிச்சு விட்டுட்டு தம்பிக்காரனை வந்துட்டு பின்னாடி வந்துட்டு வழியா அப்பா அம்மா வந்துட்டு வண்டியில ஏத்திக்கிறாங்க. ஆனா ஹீரோ வரலன்னொன்னே ஹீரோ கிட்ட நீ டாக்ஸி பிடிச்சி வந்திருப்பான்னு சொல்லிட்டு அங்க இருந்து தம்பியை மட்டும் கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு வண்டியை காமிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ஃபாரின்ல இருந்து எதை கொண்டு வந்திருக்காங்கன்னா ஒரு எலிய. ஏன்னா நம்ம ஹீரோயின் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா அதாவது ஒரு மனுஷங்களுடைய வந்துட்டு பேட் மெமரிஸ் எல்லாத்தையுமே மூளையில இருந்து நம்மளால எரேஸ் பண்ண முடியும் சுத்தமா. சோ அதோடைய ரிசர்ச் தான் இப்ப ஹீரோயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக வந்துட்டு அந்த எலியை வச்சு சூப்பரா வந்துட்டு ஒரு கான்வர்சேஷனை பண்ண அங்க இருக்கிற டாக்டர்ஸ்லாம் நம்ம ஹீரோயினுக்கு கிளாப் தட்டி பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ ஆஞ்சு ஓஞ்சு போயிட்டு கேபை பிடிச்சி வீட்டுக்கு வந்தா பாருங்களேன் வீடு பெருசா தான் இருக்கு. ஆனா நம்ம ஹீரோடைய ரூம் என்னன்னா ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி இருக்கு. அங்க வந்து ஹீரோவுடைய அம்மா வந்துட்டு கிம்ச்சி எடுக்க வராங்க. அம்மா எனக்கு இந்த கிம்ச்சி வாடையே பிடிக்கல, தயவு செஞ்சு அதை எடுத்துட்டு வெளியே போயிடுங்களேன்னு சொல்ல டேய் நீ தாண்டா ஸ்டோரேஜ் ரூம்ல தங்கி இருக்க, நான் ஏன்டா கிம்ச்சி எடுத்துட்டு போகணும்னு சொல்றாங்க. இதுதான் ஹீரோக்குள்ளான ஒரு மரியாதை. ஹீரோ வந்துட்டு சின்ன வயசுல இந்த மாதிரி ஆயிட்டு இந்த மாதிரி இருக்கிறதுனால அதாவது எந்த ஒரு சாதனையும் பண்ணாதனால ஹீரோவுடைய வீட்டுல அவனோட தம்பிக்கு தான் எப்பயுமே மரியாதை. இப்ப கூட பாருங்களேன் ஹீரோவுடைய அம்மா வந்துட்டு கறியை உரிச்சு வைக்கிறாங்க தம்பிக்காரனுக்கு. ஆனா நம்ம ஹீரோவை சுத்தமா கண்டுக்கவே இல்லை. நீயே எடுத்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஹீரோ வந்துட்டு அவன் தம்பிக்கு எல்லா மரியாதையும் கிடைக்க
இருக்குது, என்ன ஒரு இந்த வீட்ல ஒரு நாயா கூட மதிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க நாய் கிட்ட நீ ஒரு கிராஸ் பீடு, அது உங்க மம்மி டாடியே கிடையாது அப்படின்னு சொல்ல நாயே கோவப்பட்டு நம்ம ஹீரோவை கடிச்சிடுது. இப்படிப்பட்ட ஒரு பொழப்பதான் ஹீரோ பொழைச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த தேசிஸ் முடிச்சோடனே எல்லா டாக்டர்ஸும் வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அதுல ஹானன் சொல்லிட்டு ஒரு சொட்ட டாக்டர் இருக்காரு, அந்த பாத்துக்கோங்க. இப்ப நம்ம ஹீரோயினுடைய அந்த எத்து பல்லு கீழே விழுந்தது, அது தெரியாம எல்லாரும் முன்னாடியே சிரிக்க அவமானமா போயிடுது நம்ம ஹீரோயினுக்கு. ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு பல்ல பிடிச்சிக்கிட்டு ரூமுக்கு வந்துடுறாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ரிசர்ச்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆகணும்னு சொல்லிட்டு வெறி கொண்டு உழைச்சிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயினுடைய டீம்மேட்ஸும் ப்ரொஃபசர் ஹானோ இன்னைக்கு நைட்டு நம்ம டின்னருக்கு போலான்னு சொல்லிட்டு எல்லாரும் பிளான் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து டின்னரா, எல்லாம் வந்துட்டு போயிட்டு வேலையை பாருங்க, ஏகப்பட்ட வேலை இருக்குது, டின்னர் போறாங்களா டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் மிரட்டி விட ப்ரொஃபசர் ஹான் கேக்குறாரு, நீ ஏமா நீ ஒரு சைக்காட்டிஸ்ட் தானே, எதுக்காக இப்படி டாக்டர்ஸ் கிட்டே ரொம்ப ரூடா பேசுறேன்னு சொல்ல, எனக்கு என்னோட ரிசர்ச் தான் முக்கியம், என்னோட ரிசர்ச் முடிகிற வரைக்கும் நான் யாரையும் தூங்க கூட விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஹீரோயின் ஒரு ஃபைலையும் ஒன்னு எடுத்துட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. இப்ப அந்த ஃபைல ப்ரொஃபசர் ஹான் கிட்ட எடுத்து கொடுக்கலான்னு பெட்டியை தரக்க ஆக்சுவலி ஹீரோ இடிச்சான் தெரியுமா ஏர்போர்ட்ல, அப்ப வந்துட்டு பேக் மாறி போச்சு போல இருக்கு. ஐயோ பேக் மாறி போச்சு, முக்கியமான ஃபைல் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய பேக்ல ஹீரோவுடைய வந்துட்டு பேர் இருந்திருக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ண, ஆனா நம்ம ஹீரோவுடைய நம்பர் பிஸின்னு வருது. என்னன்னா ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த சகப்பு சட்டை தான் ஹீரோவுடைய ஃப்ரெண்டு. சோ ஹீரோவுடைய ஃப்ரெண்டு சொல்றான் ஹீரோ கிட்ட, என்னடா ஸ்கூலுடைய ரீயூனியனுக்கு போறியா, உன்னோட சின்ன வயசு காதலியை பார்க்க போறியான்னு சொல்ல, ஹீரோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, எனக்கு தெரியல, நான் போனா வந்துட்டு அவளுக்கு என்ன அடையாளம் தெரியுமான்னு கூட எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டே காலை கட் பண்ணிட்டு ஒரு ஏஜென்சிக்கு வரான். ஆக்சுவலி இந்த ஏஜென்சியில் தான் ஹீரோவுடைய தம்பி கான்ட்ராக்ட் போட போறான் போல இருக்கு. அதனால நம்ம ஹீரோ இங்க வர ரெஸ்ட் ரூம்ல கூட அவன் போட்டோ தான் இருக்கு. அவன் போட்டோவுடைய வந்துட்டு கண்ணுலே வந்துட்டு கிறுக்கி விட்டுட்டு நம்ம ஹீரோ போயிடுறான். எனக்கான மரியாதைலாம் இவனுக்கு தான் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கிறுக்கி விட்டுட்டு வெளியே வந்தா அங்க ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை அடையாளம் கண்டுபிடிச்சதா, நீங்க தானே வந்துட்டு அந்த டென்னிஸ் பிளேயர்னு சொல்ல, என் தம்பிமான்னு சொல்ல, இல்ல சின்ன வயசுல கூட கை உடைஞ்சதுல அது நீங்க தானே, எனக்கு உங்களை ரொம்ப நல்லா தெரியும், உங்க மெடலை காமிக்கிறீங்களான்னு சொல்ல, ஐயோ என் மெடல் என்கிட்ட இப்ப இல்லையேமா, நீ என்ன கண்டுபிடிச்சா, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் சொல்லிட்டு ஹீரோ பேசிட்டு இருக்க. இப்ப அந்த ஏஜென்சியோட சிஇஓ வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிடுறாப்ல. பின்னாடியே நம்ம ஹீரோடைய தம்பி வந்து, டே அண்ணா இது உன்னோட பெண்ணா, யாரோ என்னோட போட்டோவை ரெஸ்ட் ரூம்ல கிறுக்கி வச்சிருக்காங்க, என் கண்ணை மட்டும் நீயா அப்படின்னு கேட்க, ஹீரோ வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பேண்ட முழிச்சிட்டு இருக்கான். ஏன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் அவனோட தம்பியுடைய மேனேஜர் ஒர்க்கா இப்ப பாத்துட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் மறுபடியும் கால் பண்ண, ஹீரோ வந்துட்டு கால் அட்டன் பண்ணி, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், நான் அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண ஹீரோயின் கடுப்பாயிடுறாங்க. அப்ப நான் மட்டும் என்ன வெட்டியாவா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அங்க கத்திட்டு இருக்க. ஹீரோ இப்ப அவன் தம்பிக்கு காஃபியை கொண்டு வரான் பாருங்க. அப்ப அந்த சிஇஓ கான இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான், ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோ கிட்ட எடுத்து தூக்கி போடுறான். ஒரு மாதிரி ரொம்ப இன்சல்ட் தான் பண்றான். இந்த டாக்குமெண்ட்ஸ் உடைய போட்டோ காப்பி எல்லாம் எடுத்துருவான்னு சொல்ல, ஹீரோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் திருப்பி பாக்குறான் பாருங்க. உன்னை என்ன சொன்ன, போட்டோ காப்பி தானே எடுத்துட்டு வர சொன்னேன், எதுக்கு நீ இப்ப டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் திருப்பி பாக்குறேன்னு சொல்லிட்டு ஃபைல் எடுத்து ஹீரோடைய மூஞ்சிலே கடாச. இப்ப ஹீரோக்கு செமையா தலைவலிக்க ஆரம்பிக்குது. சின்ன வயசுல அவன் வந்துட்டு விழுந்தா இல்லையா, அதுக்கப்புறம் இப்ப எல்லாரும் இன்சல்ட் பண்றது இது எல்லாமே மண்டையில ஓடிட்டு இருக்க. ஹீரோ இப்ப கையை பிடிச்சிக்கிட்டு அவனுக்கு ரொம்ப கை வலிக்குது போல இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு இருக்க. ஹீரோயினுக்கு இங்க கால் வருது, ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட், ப்ரொஃபசர் ஹான் வந்துட்டு இந்த பேஷண்ட்டை பாப்பாங்க, ஆனா ப்ரொஃபசர் ஹான் வெளியே போயிருக்காங்க, நீங்க கொஞ்சம் அட்டென்ட் பண்றீங்களான்னு ஹீரோயினுக்கு கால் வந்தோடனே ஹீரோயினும் போயிட்டு அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஹீரோ இப்ப ஹீரோயினை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடறாரு, இந்த மாதிரி ஏர்போர்ட்ல பார்த்த பொண்ணு தானேன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் ப்ரொஃபசர் ஹான் வெளியே போயிருக்காரு, நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு சொல்ல, ஹீரோ இங்க பாருங்க என்னோட வலியை உங்களால புரிஞ்சுக்க முடியாது, தயவு செஞ்சு ப்ரொஃபசர் ஹானை கூப்பிடுங்க, இல்லனா எனக்கு தேவையே இல்ல ட்ரீட்மெண்ட், நான் கிளம்புறேன்னு சொல்ல ஹீரோனுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. ஆக்சுவலி பேக் எடுத்தது நம்ம ஹீரோ தான்றது இன்னொருக்கு ஹீரோனுக்கு தெரியல. இப்ப நம்ம ஹீரோயின், என்ன உன்னுடைய வந்துட்டு சின்ன வயசு காதலியை போயிட்டு நீ மீட் பண்ண மாட்டியா, உன் மனசுக்குள்ள பயம் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த பயத்தை நீ எரேஸ் பண்ணாதான் உன்னால நிம்மதியா வாழ முடியும்னு சொல்ல, ஹீரோ அங்கிருந்து அட போமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். ஹீரோனுக்கு செம்ம கடுப்பாகுது. இப்ப ஹீரோவுடைய வந்துட்டு டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் எடுத்து பார்க்க அதுல ஹீரோவுடைய பெயரை பார்த்துட்டு, ஐயோ இது நம்ம பேக்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணவனாச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடியே ஓட, ஆனா ஹீரோ அங்க அதுக்குள்ள கிளம்பிட்டான். இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ண, ஒரு பிரிட்ஜ் கிட்ட வந்துட்டு செமையா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹீரோடைய தம்பி இருக்கான் இல்லையா, அவன் போயிட்டு ப்ரொஃபசர் ஹானை மீட் பண்றான். பிகாஸ் ஏன்னா இவனுக்குமே கொஞ்சம் சைக்காட்டிக்கா ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு. ஆனா இதை இவன் வெளியே காமிச்சுக்கல. ப்ரொஃபசர் ஹான் கிட்ட என்னை பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவன் கிளம்ப, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஒரு எலிய ஃபாரின்ல இருந்து கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த எலிய ஹீரோயினுடைய டீம்மேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறப்ப கீழே காஃபி விழுந்து கிடக்கு. அதுல ஒரு பையன் காலை வச்சு அந்த எலியை வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த எலிய இருக்கிற அந்த கூண்டை வந்துட்டு கீழே விட்டுறான் பாருங்க. ஹீரோயினும் ஓடி வந்து எப்படியோ அந்த கூண்டை பிடிச்சிடுறாங்க. ஆனா பார்த்தா உள்ள எலியை காணும். ஹீரோயினுக்கு பக்கு பக்குன்னு திரும்பி பார்த்தா ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா அந்த எலி ஓடிட்டு இருக்குது. ஹீரோயின் ஐயோ செல்லக்குட்டி ஓடிடாதன்னு சொல்ல, அங்க இருக்கிற ஒரு ஆள் அடிக்க வரான் எலிய. ஐயோ அது என்னோட ரிசர்ச்சியா, அடிக்காதையான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பிஸ்கெட்ல மயக்க மருந்த தடவி அந்த எலி கிட்ட வைக்கிறாங்க. தயவு செஞ்சு சாப்பிட்டுருன்னு சொல்ல, ஆனா அந்த எலிக்கு பக்கத்துல ஒரு கார் வந்து நிக்குது. சோ அது நம்ம
ஹீரோடைய கார் தான். ஏன்னா ஹீரோடைய தம்பி இங்க ப்ரொஃபசர் ஹானை பார்க்க வந்திருக்கான் இல்லையா, அவனை பிக்கப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோ வர இப்ப கரெக்டா அந்த எலி வந்துட்டு என்ன பண்ணுது, ஹீரோடைய காரு கடியில போயிட்டு டயர்ல மாட்டி இறந்தே போயிடுது. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ ஐயோ சாரிமா, இது என்ன உன்னுடைய பெட்டா, நான் வேணா இதுக்கான காசை உனக்கு கொடுத்துறேன்னு சொல்ல, எல்லாத்துக்குமே காசை வச்சு சரி பண்ண முடியாது ஓகேவா, உன்ன மாதிரி இடியட்ஸ்னாலதான் இந்த மாதிரி வந்துட்டு எலிங்கெல்லாம் வந்துட்டு டெஸ்ட் டியூபா மாறி இறந்து போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எலி சத்தத்துக்கு பாவம் நம்ம ஹீரோ பிடிச்சி கத்தி விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ தயவு செஞ்சு இந்த மாதிரி என்கிட்ட ஹார்ஷா பேசாதீங்கன்னு சொல்ல, உன்ன மாதிரி ஆளெல்லாம் எலிக்கு கூட சமம் கிடையாது தெரியுமா, நீங்கெல்லாம் ஒரு சைக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி கத்தி விட்டுறாங்க. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. எந்த அளவுக்கு தான் ஹீரோயின் கத்திட்டாங்கன்னு போயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ நின்று அழுதுட்டு இருக்கான் பாவம். சோ ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சோ இப்போ நம்ம ஹீரோயினுக்கு இன்னைக்கு மீட்டிங் என்னன்னா, சோ இது ரொம்ப பெரிய மீட்டிங் போல இருக்கு, எல்லா இன்வெஸ்டர்ஸும் இங்க இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் சத்த எலியை கையில எடுத்துட்டு வந்து, என்னோட எலி இறந்து போச்சு, 30 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு சைக்கோவால இறந்து போச்சு, நான் வந்துட்டு ஒரு மனுஷனுடைய பேட் மெமரிஸை எரேஸ் பண்ண முடியும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா இதுக்கப்புறமா நான் அனிமல்ஸை வச்சு ரிசர்ச் பண்ண மாட்டேன், மனுஷங்களை வச்சு பண்ண போறேன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் சொல்லி டைம் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ சோ ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே தன்னோட தம்பிக்கு கொடை பிடிச்சிட்டு இருக்கான். செம்மையா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஹீரோயின் சொன்னாங்க இல்லையா, உன்ன மாதிரி மனுஷங்களால தான் இந்த மாதிரி வந்துட்டு மிருகங்கள் சாகுது, நீங்களாம் உயிரோட இருக்கவே தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அது நம்ம ஹீரோடைய மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருந்தனால தம்பியை மட்டும் அங்கேயே விட்டுட்டு ஹீரோ கார் எடுத்துட்டு போயிடுறான். இப்ப தம்பிக்கான வீட்டுக்கு வந்துடுறான். ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு நனைஞ்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கான். உடனே வந்துட்டு ஹீரோடைய அம்மா அப்பா சாப்பிட சொல்ல ஹீரோ சாப்பிடாமலே அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப தம்பிக்காரன் என்ன பண்ணா, அந்த ஏஜென்சியோட சிஇஓ கிட்ட போயிட்டு என் அண்ணனை நீங்க இன்சல்ட் படுத்திட்டீங்க, அதனால கான்ட்ராக்ட சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஐயோ எலி செத்து போச்சு, என்ன ரிசர்ச் பண்ண போறோன்னே தெரியலேன்னு சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வீட்ல இருந்து கிளம்பி போயிட்டு ஒரு பிரிட்ஜ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆத்துல கீழே விழுந்துறான். அதாவது சூசைட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோவை எப்படியோ காப்பாத்திட்டாங்க. யாரு காப்பாத்தினாங்கன்றது காமிக்கல. ஹீரோயின் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு வராங்க. ஹீரோ இந்த மாதிரி பிரிட்ஜ்ல இருந்து கீழே விழுந்துட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோடைய தம்பி ப்ரொஃபசர் ஹான் என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் எதுக்கு இந்த மாதிரி சொல்றான்னு தெரியல. ஹீரோக்கு செம்மாடி செம்மையா பிளட் லாஸ் ஆயிட்டு இருக்குது. ஹீரோக்கு இது வரைக்கும் நடந்த விஷயம், அதாவது சின்ன வயசுல அவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா டாப்பா இருந்தது, அதுக்கப்புறம் கை உடைஞ்சு போனதுக்கு அப்புறமா வீட்லயே மதிக்காதது, அதுக்கப்புறமா ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மா அப்பா விட்டுட்டு போனது, அதுக்கப்புறம் அந்த மெடலுக்காக ஹீரோ சின்ன வயசுல தண்ணியில குதிச்சது, தன்னுடைய சின்ன வயசு காதலியை வந்துட்டு பார்த்தது, இப்ப நம்ம ஹீரோயின் திட்டினதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நினைவுக்கு வர அடுத்த நாள் ஆபரேஷன் முடியுது. ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்கலான்னு பார்த்தா ஹீரோவை காணோம். என்னடா ஹீரோவை காணோம்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு பின்பக்கமா பார்த்தா ஹீரோ உட்காந்து ஜம்முன்னு டீயை குடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து என்னப்பா நீ ஓகேவான்னு கேட்க, பக்கத்துல வந்து நம்ம ஹீரோயினை கண்ணத்தை பிடிச்சுக்கிட்டு நான் ஓகே தான், நீ எப்படி இருக்க, என்னோட சின்ன வயசு காதலியை நான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுக்கு ஒரே ஷாக் ஆகுது. ஹீரோயின் நீ என்ன சொல்றேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கக்குள்ள கரெக்டா ஹீரோடைய அப்பா அம்மா 2 பேருமே வந்துடுறாங்க. அப்பா அம்மா வந்து உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நீ நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா சிடி ஸ்கேன் எடுக்கிறதுக்காக கூட்டிட்டு போறாங்க பாருங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு ஹீரோ சொன்னதான் ஞாபகம் வருது, நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுக்குள்ள போட்டு இதே குழப்பம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோவுக்கு அவனுடைய மெமரிஸ் எல்லாத்தையுமே பேட் மெமரி எல்லாம் எரேஸ் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் ஹான் செம்ம ஹாப்பி ஆயிடுறாரு. இந்த மாதிரி ஹீரோக்கு மேல வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணோம், அது வந்துட்டு இந்த மாதிரி சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு, ஹீரோவுடைய பேட் மெமரிஸ் எல்லாருமே இப்ப எல்லாமே வந்துட்டு எரேஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்க டாக்டர்ஸ் எல்லாம் ஹாப்பி ஆயிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோ எந்திரிச்சு உட்காந்து கேள்வியா கேட்டுட்டு இருக்கான். ஹீரோவுடைய அப்பா அம்மா நீ நல்லா தானப்பா இருக்குன்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோ அவங்க அப்பா அம்மாவை பார்த்து நீங்க என்ன ஏஞ்சல்ஸான்னு கேட்கறான். அப்பா அம்மா ஏன்பா அப்படி கேட்கறேன்னு கேட்க, இல்ல என்ன மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான பையனை பெற்றிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நேச்சரே வந்துட்டு மாறிடுச்சு. சோ இப்போ வந்துட்டு உனக்கு எதுவும் வந்துட்டு அடியெல்லாம் எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் கேட்க, அடிபட்டுருச்சா, ஐயோ என்னோட ஹேண்ட்ஸமான ஃபேஸ்ல ஏதாவது அடிக்கடி பட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கைய பாக்குறா, காலை பாக்குறா, மூஞ்ச பாக்குறா, எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். உடனே அப்பா அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல, ஏன் இவன் அந்த மாதிரி பிஹேவ் பண்றான்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ள ஃப்ரெண்டுக்கார வந்து டே மச்சி ஃபர்ஸ்ட் மாதிரி வந்துட்டியா, எனக்கு ரொம்ப ஹாப்பிடா மச்சி நீ வந்ததுன்னு சொல்லிட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோவுடைய தம்பி கேட்கறான், உனக்கு என்ன மெமரிஸ் லாஸ்டா இருக்குன்னு சொல்லி கேட்க, ஹீரோ வந்துட்டு நான் சின்ன வயசுல வந்துட்டு டென்னிஸ் பிளேயர்ல வந்துட்டு கோல்டு மெடல் வாங்கல இல்லையா, அதுதான் எனக்கு இப்போதைக்கு ஞாபகம் இருக்க மாட்டேன், எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல, ஆமா நான் எப்படி கீழே விழுந்தேன், எனக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்க, அதுவா நீ மாடி படிக்கட்டுல இருந்து உருண்டு கீழே விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா 2 பேருமே போய் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அதை நம்பிட்டான். இன்னொரு பக்கம் டாக்டர்ஸ் எல்லாருமே அந்த எலிக்கு நம்ம வந்துட்டு டெஸ்ட் பண்ணோம், அதாவது வந்துட்டு இந்த மாதிரி பேட் மெமரிஸ் எரேஸ் பண்ணதுக்கு, ஆனா அந்த எலி ஹீரோவுடைய கார்ல சிக்கே இறந்து போச்சு, இப்ப ஹீரோவுக்கு வந்துட்டு நம்ம பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஐயோ ஹீரோக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்திருக்குமா, அவனுடைய மெமரிஸ்லாம் எரேஸ் பண்ணதுனால அவன் என்ன வந்துட்டு இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் நினைச்சிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்கலான்னு போவ ஹீரோவை சுத்தி அவனோட ஃபேமிலியா உட்காந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஃபேமிலி யாருக்குமே தெரியாது நம்ம ஹீரோ அவனுடைய பேட் மெமரி எரேஸ் பண்ணது. டாக்டர்ஸ் கிட்ட வந்துட்டு ஹீரோவுடைய அப்பா அம்மா கேட்கறாங்க, எதுக்காக எங்க பையனுடைய பேட் மெமரிஸ்லாம் எரேஸ் பண்ணீங்கன்னு சொல்ல, உங்க பையனுடைய அனுமதியோடு தான் நாங்க எரேஸ் பண்ணோம், உங்க பையன் தான் அவருடைய மெமரிஸ் எல்லாத்தையுமே பேட் மெமரிஸ் எல்லாம் எரேஸ் பண்ண சொல்லி என்கிட்ட வந்தாரு,
பாரு, அதனால தான் நான் எரேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்க டைம் டாக்டர் ஹீரோக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்க, இல்ல எங்களுக்கு பெருசா தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ள ஃப்ரெண்டுக்கார எனக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டான். ஆக்சுவலி ஹீரோவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லவ் இருக்குன்றது ஃப்ரெண்டுக்கு தெரியும். ஆனா ஃப்ரெண்டுக்கார இந்த இடத்துல வந்துட்டு மறைச்சிடுறான். உடனே வந்து பாத்தீங்கன்னா அம்மா அப்பா ரெண்டு பேருமே தம்பி ஒழுங்கா வந்துட்டு அதாவது அண்ணனை ஒழுங்கா பாத்துக்கணும்பா, அவனோட மெமரிஸ் எல்லாம் எரேஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க டைம் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஐயோ இவ்ளோ ஹேண்ட்ஸமான ஒரு பையன் வந்துட்டு இந்த உலகத்துல இருக்கானா, எனக்கு எத்தனை வந்துட்டு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆயிட்டு இருக்க டைம் நர்ஸ் வந்து ஹீரோ பிடிச்சி உட்கார வச்சு, ஏன்பா உட்காருப்பா, உன்னாலதான்ப்பா நான் பார்ட் டைமா வந்துட்டு ஜாப் பண்ணிட்டு இருந்தேன், ஃபுல் டைமா மாத்திட்டாங்க, எனி டைம் உன்னையே என்ன பாத்துக்க சொல்லிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, ஹீரோயின் எவ்வளவு பத்திரமா பாத்துக்கிட்டாங்க தெரியுமா, உனக்கு ஆபரேஷன் நடக்கிறப்பன்னு சொல்ல ஹீரோ வெளியே வந்து இப்படி ஒரு ஹேண்ட்ஸமான பையன் இருந்தா எல்லாருக்கும் பிடிக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்க்கு எல்லார்கிட்டயுமே ஹார்ட்ஸை காமிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் ஹீரோவை பார்க்கலான்னு வரக்குள்ள ஹீரோ என்ன பண்ணா ஒரு ரூம்குள்ள ஹீரோயினை பிடிச்சி இழுத்துக்கிட்டு, நீ தானே என்னோட ஃபர்ஸ்ட் லவ், என்ன பாக்கிறதுக்காக வந்தியான்னு சொல்ல ஹீரோயின் டக்குன்னு, இங்க பாரு நீ நினைக்கிறது தப்பு, நான் உன்னுடைய டாக்டர், நான் உன்னோட பர்சனல் வந்துட்டு சாரி உன்னோட ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒண்ணு கிடையாது, நான் வந்துட்டு இங்க உன்னுடைய ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்கேன் அவ்வளவுதான் சொல்ல. அப்ப நம்ம ஹீரோயினுடைய பிடிச்ச கண்ணத்தை பிடிச்சுக்கிட்டே, இல்ல எனக்கு நல்லாவே தெரியும், என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா, நான் தான் உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லிட்டே இருக்க டைம் இவங்க ரெண்டு பேருமே இந்த மாதிரி பேசிட்டு இருக்க ரூமுக்கு வெளியே ஒரு நர்ஸ் போன் பேசிட்டு இருக்க பாருங்க. ரூமுக்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் நின்று கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நர்ஸ் பொண்ணு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட கொலைஞ்சு பேசிட்டு இருக்கா. ஹீரோ பாரு கேர்ள் ஃப்ரெண்ட்னா பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இப்படி பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, வெளியே இருக்க அந்த பொண்ணுக்கு லைட்டா கேட்டுருச்சு. உள்ள யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் பொண்ணு கதவை தட்ட ஹீரோயின் திறக்கணும்னு போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ, இங்க பார் நான் ஒரு பேஷண்ட், நீ ஒரு டாக்டர், நம்ம ரெண்டு பேருமே இப்படி பார்த்தாங்கன்னா உனக்கு தான் கெட்ட பேர், அமைதியா இருன்னு சொல்ல இன்னொரு டாக்டர் வந்து கதவை திறக்க ட்ரை பண்றாங்க. ஹீரோ சொல்றதும் நியாயம் தான் சொல்லிட்டு ஹீரோயின் கதவை லாக் பண்ணி பிடிச்சுக்கிறாங்க. ஆனா இப்ப நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா, இங்க பாரு நீ போயிட்டு ஒளிஞ்சுக்கோ, உன் கூட என்ன பார்த்தாங்கன்னா எனக்கு தான் வந்துட்டு கெட்ட பேருன்னு சொல்ல, ஐயோ என்னாலாம் முடியாது, நான் ஒரு பேஷண்ட்மா, தலையில அடிபட்டு இருக்கு, நீ மாட்டுக்கு போயிட்டு ஒளிஞ்சுக்கோன்னு சொல்ற, மறுபடியும் அடிக்கடி பட்டுச்சுன்னா என்ன ஆவறதுன்னு சொல்ல ஹீரோயின் டக்குன்னு, நான் உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்றேன், நீ எனக்காக இதை கூட பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டே இருக்க டைம் செக்யூரிட்டி கார்டு வந்துட்டு சாவியெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சாபுத்திரி போட்டு எப்படியோ நம்ம ஹீரோ ஒளிய வச்சுட்டு ஹீரோயின் மட்டும் வெளியே வந்து, நான் ஒரு ஃபோன் கால் பேசிட்டு இருந்தா அமைதியா இருக்க மாட்டீங்களா, போய் உங்க வேலையை பாருங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்ல எல்லாரும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. ஹீரோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாஸ்கெட் துணியில இருந்து எந்திரிக்கிறான். இந்த பொண்ணை வந்துட்டு ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்றோம் நம்ம, ஆனா நம்மள எப்படி கொண்டாந்து வந்துட்டு அழுக்கு துணியில மறைச்சு வச்சிருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின், எதனால ஹீரோக்கு இந்த மாதிரி ஆச்சு, ஒருவேளை அவனுக்கு ஆபரேஷன் பண்ணக்குள்ள அவனை வந்துட்டு நம்ம டச் பண்ணி ஒன்னும் இல்ல நான் இருக்கேன்னு சொல்லி சொன்னதுனாலதான் அவனுடைய மெமரிஸ் எல்லாம் எரேஸ் ஆகக்குள்ள அவனுடைய ஃபர்ஸ்ட் லவ் பத்தி எரேஸ்ட் ஆகி அந்த ஃபர்ஸ்ட் லவ் நம்மன்னு சொல்லிட்டு அவன் தப்பா நினைச்சிட்டு இருக்கானோ, ஐயோ ஒன்னும் புரியலையேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க டைம் ஹீரோவை காணோன்னு வந்துட்டு எல்லாரும் தேட ஆரம்பிச்சாங்க ஹாஸ்பிட்டல்ல. ஆக்சுவலி இங்க நம்ம ஹீரோ என்ன பண்ணா, அவனுடைய வீட்டுக்கு பாத் டப்ல வந்து அழகா ஜாலியா குளிச்சிட்டு இருக்கான். அவனுடைய பழைய மெமரிஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதாவது நல்ல மெமரிஸ் எல்லாம், ஹீரோ சின்ன வயசா இருக்கக்குள்ள டென்னிஸ் பிளேயரா இருக்கக்குள்ள ஏகப்பட்ட ஃபேன் கேர்ள்ஸ் எல்லாம் அவனுக்கு இருந்திருக்கும். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இவ்வளவு மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு, மற்றது எதுவுமே எனக்கு ஞாபகமே இல்லையேன்னு சொல்லிட்டு ஜாலியா குளிச்சுட்டு என்ன பண்ணா, தம்பியோடைய ரூமுக்கு போயிட்டு தம்பியோடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு தெரியாது இல்லையே நம்ம ஹீரோவுக்கு, ஹீரோ என்ன நினைச்சிட்டு இருக்கான், இதெல்லாம் தன்னுடைய ட்ரெஸ் தன்னோட ரூம்னு. ஆனா ஹீரோவுடைய ரூம் ஸ்டோரேஜ் ரூம் இல்லையா, அதே தெரியாம நம்ம ஹீரோ அங்க இருக்க இங்க தம்பிக்காரன் வீட்டுக்கு ஓடி வந்துட்டு இருக்கான். அதாவது அண்ணன் வீட்டுல இருக்கானான்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக ஹீரோ என்ன பண்ணா, அவனுடைய ரூம் அதாவது தம்பியுடைய ரூமுக்கு வந்து தம்பியுடைய ட்ரெஸ்ஸையே போட்டுட்டு நின்னுட்டு இருக்கா. தம்பிக்காரன் வரான், ஏ அண்ணா இங்க என்னடா பண்ற, ஹாஸ்பிட்டல் இல்லாமன்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோ கடுப்பாவறான், டே எனக்கு உடம்புலாம் ரொம்ப வலிச்சுது, ஹாஸ்பிட்டல்ல பாத் டப் இல்ல, அதனால தான் குளிக்க வந்தேன். ஆமா இது என்னுடைய ரூமா, ஏன் என்னுடைய ரூம் ஒரு மாதிரி ரொம்ப நார்மலா இருக்கு, ஆமா உன் நாய் கிட்ட சொல்லி வை ஓகேவா, நான் ஹாஸ்பிட்டல்ல வந்திருக்கேன், என்ன வந்துட்டு ஒரு குட் மார்னிங் கூட வந்து சொல்லல உன்னோட நாய், இப்படி பண்ணுச்சுன்னா அதை வந்துட்டு தூக்கி வெளியே போட்டுருன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நாயை பிடிச்சி மிரட்டிட்டு இருக்கான். இந்த நேரம்னு பார்த்து ஹீரோடைய அப்பா அம்மாவும் வந்துட ஹீரோ டக்கு வெளியே ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வர ஹீரோடைய அப்பா, என்ன இது நம்ம பையனா இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கானேன்னு சொல்லிட்டு இருக்க டைம் அம்மா ஏண்டா நீ தம்பியோடைய ட்ரெஸ் போட்டிருக்கன்னு கேட்க வராங்க. ஆனா அப்பா டக்குன்னு வாய மூடி வச்சிடறாரு, ஏன்னா ஹீரோக்கு எதுவும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு. டக்குன்னு இப்ப நம்ம ஹீரோ இந்த மாடி படிக்கட்டுல இருந்தா நான் கீழே விழுந்தேன்னு சொல்ல, ஆமா இந்த படிக்கட்டு தான்ப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சமாளிக்க ஹீரோ கேட்கறான், ஆமா நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் என்னோட லைஃப்ல இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல, நீ ஒரு பெரிய டென்னிஸ் பிளேயர்ப்பா, ஆக்சுவலி நீ இப்ப ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்ட, நீ இப்போ ஒரு ஏஜென்சி கம்பெனி ஒன்னு ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அதுதான்ப்பா உன்னுடைய மோட்டிவேஷனல்னு சொல்லிட்டு அம்மா போய் சொல்றாங்க. உடனே வந்துட்டு ஹீரோவும், ஓ அப்படியா, அப்ப வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ரிட்டையர் டென்னிஸ் பிளேயரா, அதனால தான் வீட்டுல இவ்வளவு கப்பலா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலி ஹீரோவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் மறந்துட்டான், தம்பியுடைய புகழ் எல்லாமே தனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோடைய அப்பா அம்மா மாத்தி சொல்லிடுறாங்க, ஹீரோ கஷ்டப்படக்கூடாதுன்னு. ஹீரோவும் அதை நம்பிக்கிட்டு அழகா வந்துட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இறங்கி வந்து ஒரு காரை செலக்ட் பண்ணிட்டு போறான் பாருங்க. அப்பா அம்மா தம்பி 3 பேருமே ஹீரோவை ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. ஏன்னா அம்புட்டு அழகா இருக்கான், செம்ம ஸ்டைலிஷா பேசுறான், என்னடா இது ஆபரேஷனுக்கு அப்புறம் இப்படி
மாறிட்டான்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு ஆபரேஷன் நடந்ததுல ஏதோ வந்துட்டு தப்பாயிடுச்சு. ஆக்சுவலி வந்துட்டு இந்த மாதிரி அவன் என்ன ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சிட்டு இருக்கான். அதனால அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு அவனோட மெமரிஸ் எல்லாம் நம்ம கொண்டு வந்துடலாம்னு சொல்ல, டக்குன்னு டாக்டர் திட்டுறாரு ஹீரோயினை. ஏமா அவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, அவனுடைய பேட் மெமரிஸ் எல்லாம் அழிச்சிட்டோம், மறுபடியும் அவனோட பேட் மெமரிஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தோம்னா அது அவனோட உயிருக்கே பெரிய பிரச்சனை ஆயிடுமான்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினை தேடி வரான் பாருங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஆக்சுவலி டாக்டர்ஸ்ங்க பேசிட்டு இருக்கதை கேட்கலான்னு போக்குள்ள நர்ஸ் வந்துடுறாங்க. ஹீரோ கேட்காமலே போயிட்டான். ஹீரோயின் இப்ப என்ன பண்ணட்டும், நானே அவனோட ஃபர்ஸ்ட் லவா நடிக்க சொல்றீங்களான்னு சொல்ல, டாக்டர் இங்க பாரு, இது உன்னோட ப்ராஜெக்ட், நீ தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க, ஆனா இப்ப என்ன பண்ணுவே எனக்கு அதெல்லாம் தெரியாது, தயவு செஞ்சு ஆனா ஹீரோ கூட பழைய மெமரிஸ் எல்லாம் கொண்டு வரணும்னு மட்டும் நினைக்காதன்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் ஹான் டாக்டர் சொல்லிடுறாங்க. ஹீரோயின் இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்க டைம் ஹீரோயினுடைய அம்மா கால் பண்ணி ஹீரோயினை திட்டுறாங்க. ஏண்டி வீடுன்னு ஒண்ணு இருக்கு, நீ வீட்டுக்கு வரவே மாட்டியா, எனி டைம் நீ ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பியான்னு சொல்லிட்டு திட்ட. ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டே இருக்கக்குள்ள ஹீரோ கரெக்டா வந்தா வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட என்னுடைய வருங்கால மாமியார் கிட்ட ஏன் இப்படி கத்தி கத்தி பேசுறேன்னு சொல்ல, ஹீரோயின் கடுப்பாயி இங்க பாரு நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க, நான் உன்னுடைய டாக்டர்னு சொல்ல, டாக்டர் தான் ஆனா எனக்கு ஆபரேஷன் நடக்கக்குள்ள நீ அவ்வளோ என்ன கவனிச்சு பாத்துக்கிட்டியாமே, நர்ஸ் சொன்னாங்க நீ ஃபர்ஸ்ட் லவ் இல்லைன்னா எதுக்கு என்ன கவனிச்சு பாத்துக்கிட்ட சொல்லுன்னு சொல்ல, ஹீரோயின் டேய் டாக்டர்னா பேஷண்ட் அப்படிதான்டா பாத்துப்பாங்கன்னு சொல்ல, ஹீரோ ஒத்துக்கவே மாட்டேன்னா. நம்ம ஹீரோயின் அவனோட ஃபர்ஸ்ட் லவ் இல்லைன்னு சொல்ல வர, அப்பதான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது ஹீரோ கிட்ட ஃபர்ஸ்ட் லவ் இல்லைன்னு சொன்னா ஹீரோக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் வரும், வந்தா அதுக்கப்புறம் ரிசர்ச் வேஸ்ட் ஆயிடும், எல்லா டாக்டர்ஸும் நம்மள திட்டுவாங்க, ஏன் ஹீரோவே நம்மள பிடிச்சி திட்டுவானே, நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோ அங்கிருந்து கிளம்பிட்டான் போல இருக்கு. ஹீரோயின் நினைக்கிறாங்க ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோடைய தம்பியும் ஹீரோடைய ஃபேன் கேர்ள் பொண்ணும் வந்துட்டு ஒரு ஆட் ஷூட்டுக்காக வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்க டைம் அந்த ஏஜென்சியோட சிஇஓ வந்து, ஏன்பா நீ என்னோட ஏஜென்சில கான்ட்ராக்ட் சைன் போட மாட்டேன்னு சும்மா தானே சொன்னேன், உங்க அண்ணனை நான் ஏதோ தெரியாம தான் திட்டேன், தயவு செஞ்சு கான்ட்ராக்ட்ல சைனை போட அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த சிஇஓ கேட்க, டக்குன்னு நம்ம ஹீரோடைய தம்பி அங்கிருந்து எதுவுமே சொல்லாம போயிட்டான். அப்ப ஹீரோடைய ஃபேன் கேர்ள் ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க, அவனுக்கு அடிப்பட்டு அவன் ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான்னு சொல்ல, இந்த பொண்ணு தான் ஹீரோடைய ஃபேன் கேர்ள் இல்லையா, ஆக்சுவலி இவளுமே வந்துட்டு ஹீரோடைய ஃபேன் இல்லையா, சோ அதனால இவன் என்ன பண்ணா டக்குன்னு ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டான். அங்க போயிட்டு இங்க இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோடைய பேரை கேட்டு அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாரு, அவர் இருக்காரான்னு சொல்லி கேட்க, ஹீரோ தான் ஹேண்ட்ஸம் பைத்தியமா மாறிட்டானே, அதனால வந்துட்டு நான் அந்த ஹேண்ட்ஸமான ஆளு, நீ யாருமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோடைய தம்பி இருக்கான் இல்லையா, அவன் ப்ரொஃபசர் ஹானை பார்க்க வரக்குள்ள ஹீரோயினுடைய கேபின்ல புந்து மறைஞ்சு ஒளிஞ்சிட்டு இருக்கான். ஹீரோயின் ஏன்டா இங்க ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்க, அப்பதான் தெரிய வருது அவனுடைய ஃபேன் கேர்ள் ஒரு பொண்ணு, இது வேற பொண்ணு. சோ இந்த பொண்ணு என்ன பண்ணுது, ஹீரோடைய தம்பி இங்க தானே ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஓடி வந்து இவனுடைய கையை பிடிச்சுக்கிட்டு சோ வந்துட்டு ஐயோ என்னோட ஐடல், நீங்க மிகப்பெரிய ஐடல்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த ஃபேன் கேர்ள் பொண்ணு இருக்காளே, இவள நம்ம ஃபேன் கேர்ள்னு கூப்பிடலாம். இவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு, தலையில அடிபட்டு இருக்குன்னு சொன்னாங்க, ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேச, நீ யாருமான்னு கேட்க, நான் உங்களுடைய ஃபேன்னு சொல்ல, உடனே வந்துட்டு இந்த பொண்ணு கிட்ட ஏகப்பட்ட பேர் சைன் வாங்குறதுக்காக வராங்க. ஏன்னா இந்த பொண்ணு ஒரு பெரிய நடிகை தான். சோ இவகிட்ட சைன் வாங்க வரக்குள்ள இவ என்ன பண்றா, ஒரு டென்னிஸ் பேட்டை நம்ம ஹீரோக்கு பவுல்லாம் கட்டி கொடுத்து, ஆக்சுவலி வந்துட்டு பாவம் நீங்க தான் வந்துட்டு எந்த ஒரு அதாவது அந்த கை உடைஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்துட்டு டென்னிஸ் விளையாட முடியாம போயிடுச்சு, அதுக்காக சும்மா நான் உங்களுக்கு தர ஒரு சின்ன கிஃப்ட்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட உண்மையை போட்டு உடைச்சிடறா. அவ்வளவுதான், இப்ப நம்ம ஹீரோக்கு தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. கூடவே நம்ம ஹீரோ வந்துட்டு தொலைச்ச ஒரு மெடலை பத்தியும் சொல்ல, ஹீரோ வந்துட்டு சூசைட் பண்ண ட்ரை பண்ணது, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த மெடலு, சோ அதுக்கப்புறம் ஹீரோவை சின்ன வயசுல அவங்க அம்மா அப்பா விட்டுட்டு போனது, ஹீரோ உங்க தம்பியை காப்பாத்த போயிட்டு கை உடைஞ்சதுன்னு சொல்லிட்டு இத்தனை விஷயமும் ஞாபகம் வரல. பட் இருந்தாலும் அதெல்லாம் தலைக்குள்ள போயிட்டு ஹீரோக்கு தலைவலிக்க ஆரம்பிக்க ஹாஸ்பிட்டல்ல மறுபடியும் உள்ள கூட்டிட்டு வந்து ஹீரோவை செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், நான் அவனை வந்துட்டு அந்த ரீயூனியன் ஃபங்க்ஷனுக்கு அனுப்பாம இருந்திருக்கணும், அங்க போனதுக்கு அப்புறமா தான் பாவம் அவன் சூசைட் பண்ண ட்ரை பண்ணான்னு சொல்ல, ஹீரோயின் அப்படியா என்ன நடந்துச்சு அந்த ரீயூனியன் ஃபங்க்ஷன்லன்னு சொல்லிட்டு கேட்க, அப்பதான் ஒரு பிளாஷ்பேக், ஹீரோ வந்துட்டு அவனுடைய கிளாஸ் ரீயூனியன் ஃபங்க்ஷனுக்காக தானே ஃபாரின்ல இருந்து இங்க வந்திருப்பான். அப்ப அவனுடைய ரீயூனியன் ஃபங்க்ஷனுக்கும் அவன் போயிருப்பான். அப்ப அவனுடைய தொலைச்ச மெடலை அவன் பார்த்திருப்பான். இந்த மெடலை யார் வச்சதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஹோட்டல்காரங்கள்ட்ட கேட்க, இப்பதான் ஒரு பொண்ணு வச்சுட்டு போனாங்கன்னு சொல்ல, ஹீரோ தன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் தான் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அந்த பொண்ணை போய் பார்க்க போறான். ஆனா முகத்தை பார்த்தானா என்னன்னு தெரியல, அந்த பொண்ணு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனா. ஆனா அந்த பொண்ணு நம்ம ஹீரோடைய தம்பி கூட கார்ல கொஞ்சம் அப்படி இப்படிமா இருந்திருக்கு. இது நம்ம ஹீரோ பார்த்துட்டு அழுதுகிட்டே பிரிட்ஜ் கிட்ட வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வையும் என் தம்பியை எடுத்துக்கிட்டான், என்னோட பேரு என்னோட புகழ் என்னோட அம்மா அப்பா எல்லாத்தையும் அவனே எடுத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ அழுதுகிட்டே அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இருந்திருப்பான். இது எல்லாத்தையுமே ஹீரோடைய ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்க. சோ இப்படியே கட் பண்ணி ஹீரோவுக்கு வந்துட்டு உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது, ஆக்சுவலி ஹீரோடைய ஃபர்ஸ்ட் லவ்ன்றது ஒரு நல்ல மெமரிஸ் தான். சோ ஹீரோடைய அந்த ஃபர்ஸ்ட் லவ் தம்பி கூட பார்த்தோன்னே அது ஒரு பேட் மெமரியா கன்வெர்ட் ஆகி இப்ப வந்துட்டு ஆபரேஷனுக்கு அப்புறமா அந்த பேட் மெமரிஸ் எல்லாம் எரேஸ் ஆயிடுச்சுன்னு ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு இன்னொரு பிளாஷ்பேக், ஹீரோவை வந்துட்டு பாட்டி வீட்லயே விட்டுட்டு போகல ஹீரோட
ஹீரோவுடைய அம்மா அழுதுருப்பாங்க தன்னோட பையனுக்காக. ஆனா இன்னொரு பையன் இருக்கான், அட்லீஸ்ட் அவனுடைய லைஃபையாவது செட்டில் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மா என்ன பண்ணிருக்காங்க, அதாவது தம்பிக்காரனை நல்லபடியா பாத்துட்டு இருந்திருப்பாங்க. இப்ப இவங்க ஒரு பிளாஷ்பேக்க ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த ரீயூனியன் ஃபங்க்ஷன்ல தம்பி கூட தன்னோட ஃபர்ஸ்ட் லவ் பார்த்தோன்னே வீட்டுக்கு அழுது உடஞ்சி அதாவது அழுதுகிட்டே வந்திருப்பான். வந்தோடனே இவன் சாப்பிட உட்கார்றான். ஆனா எப்பயும் போல ஹீரோவுடைய அம்மா அப்பா தம்பிக்காரனே சாப்பாடுலாம் எடுத்து வச்சு கவனிச்சு பாத்துட்டு இருந்திருக்காங்க. இதனால ஹீரோ கடுப்பாயிருந்திருக்கான். இது இந்த பாட்டி வந்துட்டு எனக்கு கொடுத்த சாப்பாடு தானே, கொடுங்க அந்த சாப்பாடை நானே சாப்பிட்றேன்னு தம்பி கிட்ட இருந்து புடுங்கி சாப்பிட அம்மா திட்டி இருக்காங்க. இது என்ன மேனஸ் இது, உன் தம்பி தான் உனக்காக எல்லாமே பண்ணிட்டு இருக்கான், உன் தம்பியுடைய காசுல தான் நீ வாழ்ந்துட்டு இருக்க, இப்படி தம்பி கிட்ட இருந்து சாப்பாடை புடுங்கி சாப்பிட்ற எச்சுத்தனமான்னு சொல்லி கேட்க ஹீரோக்கு கோவம் உச்சக்கட்டத்துல வந்துடுது. என்னைக்கு நீங்க என்னோட அம்மா அப்பாவா இருக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல, எல்லாமே இவன் என்கிட்ட இருந்து பறிச்சுட்டான், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபேமிலி, அதுக்கப்புறம் உங்களை, சோ இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இவன் என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ இன்டைரக்டா அவனுடைய ஃபர்ஸ்ட் லவ்வையும் பறிச்சுக்கிட்ட விஷயத்த பத்தி ரொம்ப எமோஷனல் ஆகி பேசுறா. அம்மா அப்பா கிட்ட இப்படிதான் பேசுவியான்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் கேட்க, நீங்க எப்ப என்கிட்ட அம்மா அப்பாவா நடந்துட்டு இருந்திருக்கீங்க, உங்களுக்கு எப்பயுமே உங்களுக்கு அந்த பிள்ளை தானே முக்கியம், நான் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து அழுதுட்டு போயிடு. அதுக்கப்புறம் தான் பிரிட்ஜ்ல இருந்து சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருப்பான் போல இருக்கு. சோ இப்போ அப்படியே இந்த பிளாஷ்பேக்லாம் ஹீரோவுடைய அம்மா ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி கஷ்டப்படுறாங்க. ஹீரோவுடைய அம்மா, இதுக்கு முன்னாடி அவன் சொன்ன மாதிரி உண்மையாவே நான் அவனுக்கு அம்மாவா நல்ல அம்மாவா நடந்துக்கல, என்னுடைய சின்ன பையனோட வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும் தான் நான் அப்படி பண்ணேன், ஆனா இப்ப நான் அவனுக்கு ஒரு நல்ல அம்மாவா வந்துட்டு இருக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்க. ஹீரோயின் யோசிக்கிறாங்க, பாவம் ஹீரோவுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள், அந்த கை உடைஞ்சதை தவிர அவன் பண்ண தப்பு வேற எதுவுமே கிடையாது, அப்படியே அந்த கை உடைஞ்சதுக்கு அப்புறமா அவனுடைய வாழ்க்கையே முழுசா மாறிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நின்று. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த பொண்ணு ஃபேன் கேர்ள் பொண்ணு வந்துட்டு டென்னிஸ் பேட்டை கொடுத்துட்டு போயிருப்பா இல்லையா, அந்த பேட்டை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சோ இப்போ நான் வந்துட்டு அப்போ ஒரு டென்னிஸ் பிளேயரே கிடையாது, அப்ப என்னோட வாழ்க்கையில நான் என்னதான் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு தேமி அழுதுட்டு இருக்கான். அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே இருக்க ஒரு டென்னிஸ் கிரவுண்ட்ல தான். ஹீரோயின் இதை பார்த்துட்டு ஹீரோ கிட்ட போவ டக்குன்னு ஹீரோ அப்படியே அழாத மாதிரி கண்ணை தொடச்சு நடிச்சிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயின் அழணும் தோணுச்சுன்னா தயவு செஞ்சு அழுதுன்னு சொல்ல, இல்ல என்னுடைய கெரியரே நான் மிஸ் பண்ணிட்டேன், சோ டென்னிஸ் பிளேயரும் நான் கிடையாது, சோ இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல, என்னோட லைஃப்ல எல்லாமே எனக்கு வந்துட்டு போயிடுச்சு, என்னோட ஃபர்ஸ்ட் லவ் கூட எனக்கு கிடையாதா அப்படின்னு சொல்லக்குள்ள ஆக்சுவலி அங்க ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின் இருக்கு. அந்த மிஷின்ல இருந்து ஒரு டென்னிஸ் பால் ஹீரோயினை நோக்கி வர டக்குன்னு ஹீரோ போயிட்டு அந்த பாலை பிடிச்சிக்கிறான். ஆக்சுவலி ஹீரோவுடைய கையில அடிபட்டிருக்கும் இல்லையா, ஆனா நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைமா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா பாலை பிடிச்சோன்னே ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க, ஓகே இவனுடைய மெமரிஸ் எல்லாம் அழிச்சதே நம்ம நல்லதா போச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட, உனக்கு நீ இழந்தது எல்லாமே உனக்கு வரும், என்னோட ஃபர்ஸ்ட் லவ் அதுக்கப்புறம் உன்னோட டென்னிஸ் கெரியர் எல்லாமே உனக்கு வரும், நீ நினைக்கிற மாதிரி நான் தான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட போய் சொல்ல, அப்ப அந்த இடத்துக்கு ப்ரொஃபசர் ஹான் வந்து, நல்ல வேளை நீ வந்துட்டு நம்மளுடைய ரிசர்ச் எல்லாத்தையுமே காப்பாத்திட்ட, நீ ஹீரோவுடைய கேர்ள் ஃப்ரெண்டா நடிச்சிட்டு இருக்கியா, ரொம்ப சந்தோஷம்னு சொல்ல, ஹீரோயின் டக்குன்னு இங்க பாருங்க நான் ரிசர்ச்காக பண்ணல, இந்த விஷயத்தை நான் ஹீரோக்காக தான் பண்ணேன், ஏன்னா அவனுக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னா பாவம் அவன் ரொம்ப கஷ்டப்படுவான், ஆல்ரெடி வாழ்க்கையில அவன் நிறைய கஷ்டப்பட்டிருக்கான், பழைய விஷயத்தெல்லாம் அழிச்சதாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ப்ரொஃபசர் ஹான் கிட்ட சொல்ல, இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ கூட அவங்க அம்மா அப்பா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினும் ப்ரொஃபசர் ஹானும் ஹீரோவை செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு உள்ள வர, அப்ப நம்ம ஹீரோனுடைய அப்பா அம்மா கிட்ட இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் ஹீரோயின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய அம்மா அப்பா கிட்ட சொல்ல, ஹீரோவுடைய அப்பா உடனே நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுடனே இங்க பாருங்க நான் அவருடைய ஃபர்ஸ்ட் லவ் தான், பட் நான் இருந்தாலும் ஒரு சைக்காட்டிஸ்ட், நான் அவனை வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், நானும் அவனும் அந்த அளவுக்கு க்ளோஸ்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்ல, இருந்தாலும் நம்ம ஹீரோவுடைய அம்மா அப்பா நீ எப்பமா என்னுடைய பையனை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணன்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் மீட்டிங்க நான் சொல்றேன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நீங்க என்ன பாட்டி வீட்டுல விட்டுட்டு போனப்ப நான் தனியிலே விழுந்துட்டேன் இல்லையா, அப்ப வந்துட்டு என்ன காப்பாத்ததே இவதான், என்னுடைய வந்துட்டு ஏஞ்சல் இவதான் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோவுடைய அம்மா அப்பா என்னமா சொல்ற, அப்ப நீ தான் எங்க பையனுடைய ஏஞ்சலா, நீ தான் என் பையனுடைய ஃபர்ஸ்ட் லவ்னு கேட்க, ஹீரோயினுக்கு என்னதான் போய் சொல்லியிருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்குது. ஃபர்ஸ்ட் லவ்ன்றான் ஏஞ்சல்னு சொல்றான், இல்ல இந்த நம்ம விஷயத்தை எப்படியாவது சரி பண்ணி ஆகணும், அவனுடைய வந்துட்டு ஃபர்ஸ்ட் லவ்னு நம்ம சொல்லிட்டோம், பட் இருந்தாலும் நமக்கு ஏதோ ஒரு லவ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் அவங்ககிட்ட பொய்யாவது சொல்லிடணும், அப்பதான் நம்ம கிட்ட இருந்து அவன் விலகுவான்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ கையில ரோஸோட சம மாசா வந்துட்டு இருக்கா. ஹீரோ பார்க்கக்குள்ள அவ்வளோ அழகா இருக்குது. ஹீரோ சுத்தி ஏகப்பட்ட பொண்ணுங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ கையில ரோஸ் இருக்கதை பார்த்துட்டு ஐயோ இவன் நமக்கு ப்ரப்போஸ் பண்ண வராமல் இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க. ஹீரோவும் கரெக்டா ரோஸை வச்சுட்டு ப்ரப்போஸ் பண்றதுக்காக போவ. ஹீரோயின் நான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் லவா இருக்கலாம், ஆனா அதெல்லாம் சின்ன வயசு பப்பில, ஓகேவா, இங்க பாரு எனக்கு இப்போ ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்ல, ஹீரோ டக்குன்னு உனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, 24 மணி நேரம் ஹாஸ்பிட்டலே தான் சுத்திட்டு இருக்க, உனக்கு ஏதுமா பாய் ஃப்ரெண்டு, பொய்யெல்லாம் சொல்லாதன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோயின் இங்கப்பா பாய் ஃப்ரெண்ட் இருக்கு நெத்தில எழுதி ஒட்ட முடியும், ஆக்சுவலி என்னோட பாய் ஃப்ரெண்ட் வேற எங்கேயும் கிடையாது, இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயின் கூட ஒர்க் பண்ற ஒரு கொலீக் பையன் வரான். அவன் வந்து நம்ம ஹீரோயினை வந்துட்டு பேர் சொல்லி கூப்பிட ஹீரோ என்ன நினைச்சுக்கிறான், இவன் இந்த பையனை தான் ஹீரோயின் லவ் பண்றாப்பல இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்க. அந்த பையனுடைய பேரு சோஜு. சோ இப்ப ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட
கிட்ட புலம்பிட்டு இருக்கான். ஹீரோயின் என்னோட ஃபர்ஸ்ட் லவ், ஆனா ஹீரோயினுக்கு ஆல்ரெடி ஒரு செகண்ட் லவ் இருக்குது. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியலையே, நான் எப்படி அவங்க ரெண்டு பேர்த்த பிரிப்பேன்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஹீரோ புலம்பிட்டு இருக்க. போன எபிசோட் லாஸ்ட்ல நம்ம ஹீரோடைய தம்பியை போலீஸ்காரங்க கூட்டிட்டு போனாங்க இல்லையா, இப்பதான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க ஹீரோடைய தம்பி கிட்ட, இங்க பாருப்பா, ஹீரோ வந்துட்டு அந்த பிரிட்ஜ்ல இருந்து சூசைட் பண்ணின்றப்ப நீ மட்டும் தான் இருந்த, அன்னைக்கு என்ன இன்சிடென்ட் நடந்துச்சு கொஞ்சம் சொல்றியான்னு சொல்ல, எங்க அண்ணன் வந்துட்டு எங்க அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு வீட்டுல இருந்து போனப்ப நானும் எங்க அண்ணனை ஃபாலோ பண்ணிட்டு போனேன். அப்ப அவன் பிரிட்ஜு கிட்ட உட்காந்து செமையா அழுதுட்டு இருந்தான். சரி ஓகே அவன் அழுதுட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருவான்னு சொல்லிட்டு நாங்க வந்து கிளம்பலான்னு பார்க்கக்குள்ள தண்ணியில ஏதோ விழுந்த மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா எங்க அண்ணனை காணோம். உடனே நான் போயிட்டு எங்க அண்ணனை காப்பாத்துறதுக்காக போயிட்டேன். ஹெல்ப் கூட வரல. அப்ப நான் வந்துட்டு சீக்கிரமா வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பிரிட்ஜ்ல ஹெல்ப்புக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவனை கூட்டிட்டு போயிட்டேன்னு சொல்ல, இதெல்லாம் கேட்ட வந்துட்டு ப்ராசிக்யூட்டரு உண்மையாவே வாப்பான்னு கேட்க, அவனே ஹீரோடைய தம்பியும் ஆமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள அந்த இடத்துக்கு வந்துட்டு இவனுடைய ஏஜென்சியோடைய சிஇஓ வராங்க. வந்து அவனுடைய கார்டை கொடுத்து, இவர் எங்க ஏஜென்சியில தான் வந்துட்டு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காரு, பார்த்தா அதுக்கு இவருடைய லாயர் நான் தான் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இந்த மாதிரி நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு நம்ம கண்ட்ரிக்கே ஒரு மிகப்பெரிய அவார்டை வாங்கி தர போறாரு, இவர் மேல கேஸ் எல்லாம் போட போறீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கிட்ட வந்துட்டு கொஞ்சம் மாமூல்லாம் கொடுத்து லஞ்சம் எல்லாம் கொடுத்து எப்படியோ நம்ம ஹீரோடைய தம்பியை வெளியே கூட்டிட்டு வந்துட. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் கிட்ட சோஜு இருக்காலையும், அதாவது நம்ம ஹீரோயினுடைய கொலிக்கு சோஜு என்ன பண்ணா, ஹீரோயினுக்கு வந்துட்டு எங்கேயோ பாரிஸ்க்கு போனா போல இருக்கு. அந்த பாரிஸோட ஈஃபில் டவர் இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு ஒரு குட்டி பொம்மை மாதிரி ரெடி பண்ணி ஒரு கீ செயின் மாதிரி வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கான். அதை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு க்ளோஸா உட்காந்து பேசிட்டு இருக்க. ஆக்சுவலி ஹீரோயினுக்குமே இவனை பிடிக்குமா என்னன்றதான் தெரியல. இப்போ இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்றா, அவருடைய செருப்பை கட்டி சோஜுடைய மண்டையிலேயே அடிக்க, சோஜு யாரா வேணும் சப்பலால் அடிச்சதுன்னு சொல்லி ஹீரோ மறைஞ்சுக்கிறான். ஆனா நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்துடுறாங்க. டே படுபாவி பையிலே நீ ஆடான்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்க. இப்ப ஹீரோ என்ன பண்ணா, ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கும், பட் இருந்தாலும் என்ன பண்ணா, ஹோட்டல்ல இருந்து ஏகப்பட்ட சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி சாப்பாடுலாம் நல்லா இருக்கு வந்து என் கூட ஒன்னா சாப்பிடலாம்னு சொல்ல, ஹீரோயின் எனக்கு அதெல்லாம் வேணான்னு சொல்றாங்க. ஆனா இந்த சோஜு பையன் குடுகுடுன்னு போயிட்டு நம்ம ஹீரோடைய டேபிள்ல போயிட்டு உட்காந்துக்கிறான். உட்காந்துக்கிட்டு நான் எந்த டிஷ் பிரதர் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்க்கட்டும், இதுவா இல்ல இதுவா அப்படின்னு சொல்ல, ஹீரோ பாக்குறான். அட பாவின்ற மாதிரி பாத்துட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் எந்திரிச்சு அங்க இருந்து போலான்னு பார்க்க அவங்க ஒருத்தவங்க மேல இடிச்சிடுறாங்க. இடிச்சதுல அவங்க கையில இருக்க சாப்பாடுலாம் ஹீரோயின் மேலே கொட்டிக்க, ஹீரோ போயிட்டு உனக்கு ஒன்னும் இல்லைன்னு கேட்க, ஆனா இந்த சோஜு பையன் அங்க இருந்து எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இதை பார்த்த நம்ம ஹீரோ, இங்க பாருமா உன்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்றேன், ஆனா பாரு அவன் உனக்கு கொஞ்சம் கூட கண்டுக்காம எந்திரிச்சு போயிட்டான், உனக்கு என்ன ஏதுன்னு கூட அவன் பாக்கல பாருன்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ் ரொமான்ஸ் பண்றதுக்கு இது என்ன வந்துட்டு கே டிராமாவா சி டிராமாவா வாய மூடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோடைய தம்பிய போலீஸ்ல வந்துட்டு கூட்டிட்டு போயிட்டு விசாரிச்சாங்க இல்லையா. இந்த விஷயம் ஹீரோடைய அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு அந்த சிஇஓ கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. எங்ககிட்ட இந்த விஷயத்த முன்னாடியே சொல்ல வேண்டியதுதானேன்னு சொல்ல, உங்ககிட்ட சொல்லி உங்களை நாங்க டென்ஷன் படுத்த விரும்பல, அதனால தான் நானே இந்த விஷயத்த வந்துட்டு சின்ன விஷயமா வந்துட்டு மாத்திட்டேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை விடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா அம்மா கிட்ட சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளே ஏரியாவில் ஹீரோடைய தம்பியோடைய பேனரை வச்சுக்கிட்டு இங்க ஒரு டென்னிஸ் பிளேயர் வரப்போறாரு, நீங்க எல்லாரும் அவங்களுக்கு ஹாய் சொல்லுங்க ஓகேவான்னு சொல்லிட்டு ஹீரோடைய தம்பியை பத்தி ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணா, அந்த பிக் பிக்சருக்கு வந்திருக்கான். அதாவது என்னன்னா நம்ம ஹீரோடைய தம்பியோடைய ஏஜென்சிக்கு தான் வந்திருக்கான். அங்க வந்து நம்ம ஹீரோ என்னமா மாசா என்னமோ அவனுடைய வந்துட்டு கம்பெனி மாதிரி உள்ள நுழைஞ்சு வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்கான். இதை பார்த்தா அந்த சிஇஓ, ஆக்சுவலி அந்த சிஇஓக்கு தான் ஆல்ரெடி நம்ம ஹீரோ பிடிக்காது இல்லையா, ஹீரோ கிட்ட எதுக்காக இங்க வந்தேன்னு சொல்ல, ஹீரோ எல்லாருக்கும் சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து அவர்கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வந்துட்டு கொஞ்சம் என்னன்னா கொஞ்சம் எப்படி பப்ளிசிட்டி ஆகிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், உன்னெல்லாம் வந்துட்டு உன் தம்பி காப்பாத்தி இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த சிஇஓ காலம் வளரிதான். ஆக்சுவலி ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஹீரோ படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துட்டான். ஆனா இதுல எங்க இருந்தா என் தம்பி என்ன காப்பாத்தினான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு லைட்டா டவுட் வருது. சோ இப்ப என்ன பண்ணா, நம்ம சிஇஓ என்ன பண்ணா, இந்த மாதிரி ஒரு பொண்ணுடைய போட்டோவை காமிச்சு, இந்த பொண்ணு நம்ம எங்க கம்பெனில கான்ட்ராக்ட் போடுறதுக்கு வந்துட்டு வேணும், இந்த பொண்ணை நீ வந்துட்டு எங்க கம்பெனில கான்ட்ராக்ட் போட வச்சிட்ட அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு உன்னுடைய பெருமையை நான் ஊர் உலகத்துக்குலாம் சொல்றேன்னு இந்த சிஇஓ சொல்ல, ஹீரோ இதை கேட்டுட்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறான். வந்து பார்த்தாக்குள்ள நம்ம ஹீரோடைய வந்துட்டு நர்ஸ் அவங்க திட்டுறாங்க, எங்கேயா போய் தொலைஞ்ச வாயோ வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்க. அப்ப இவங்க கையிலயும் நம்ம ஹீரோயின் கையில இருக்க கீ செயின் மாதிரி ஒண்ணு இருக்கு, இது யாரு கொடுத்தான்னு சொல்ல, அதுவா எங்க கொலீக் சோஜு டாக்டர் தான் கொடுத்தாரு, அவர் சரியான கஞ்ச பிசினாரி தெரியுமா, பாரு பாரிஸ்க்கு போயிட்டு வந்தாரு, ஆனா இத்தனோண்டு இந்த திங்ஸ் தான் கீ செயின் தான் கொடுத்தாருன்னு சொல்ல, ஹீரோ சோஜுக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்க, இல்ல அவனுக்குலாம் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்ல, கரெக்டா சோஜு வந்துட்டு நம்ம ஹீரோவுமே அங்க இருந்து கிளம்பிதான். இப்ப ஹீரோயின் அந்த கீ செயினை வச்சு பாத்துட்டு இருக்காங்க பாருங்க. பக்கத்துலயே ஒரு வேன் ஒண்ணு கிராஸ் ஆகுது. அந்த வேன் ஹீரோவுடைய தம்பி வேன் தான். அவன் உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட பால்ல அவனுடைய சிக்னேச்சர் எல்லாம் போட்டுட்டு இருக்கான். எதுக்காகனா அந்த சின்ன குழந்தைங்களை பார்க்க போறதுக்காக. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவன் அந்த வேன்ல இருந்து கீழே இறங்குறான் பாருங்க. சோ அப்ப வந்துட்டு அவன் கையில இருக்க ஒரு பால் ஒண்ணு கீழே விழுந்துடுது. டக்குன்னு அவன் அந்த பாலை எடுக்கலான்னு போவ, ஹீரோயின் அதே பாலை எடுத்து அவன் மூஞ்சிலே அடிக்கிறாங்க. ஏன்டா டேய் பக்கத்துல இவ்வளவு பக்கத்துல வேனை ஓட்டிட்டு போவ, எனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பாலை தூக்கி போட, அவன் அந்த ஒத்த பாலை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு கையில வச்சிருக்க மொத்த பாலையும் கீழே போட்டுறான். அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்கறான், ஏமா அந்த பாலை புடிமான்னு சொல்ல, ஹீரோயின் நடு ரோட்ல கீழே விழுந்துடுறாங்க. அந்த பாலை
பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க வந்த கொலீக்ஸ் எல்லாம் என்ன மேடம் பண்றீங்கன்னு கேட்க, ஒன்னும் இல்ல நான் ஆசனம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க, சோஜுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா பாலையும் எடுத்து சோ அந்த பேக்ல போட்டு விட ஹீரோயினும் அந்த பேக்கை எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க, சோ வந்துட்டு கிளம்பிடுறாங்க சோஜுக்குள்ள ஹீரோடைய தம்பிக்கு. சோ இப்ப ஹீரோடைய தம்பி குடுகுடுன்னு ஓடி வந்து இந்த மாதிரி அந்த பால் பேக் எங்க, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லக்குள்ள அப்பதான் நம்ம ஹீரோயின் அவங்க கையில வச்சிருக்க செயினை பாலோட சேர்த்து அந்த பேக்லயே போட்டுடுறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு இது தெரியல. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே இந்த சோஜுக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா போல இருக்கு ஹாஸ்பிட்டல்லயே. அவளும் ஒரு டாக்டர் பொண்ணு தான். சோ அந்த டாக்டர் பொண்ணு கூட அவன் பேசிக்கிட்டே போவ ஹீரோ இதை பாத்துறான். அடப்பாவி ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு ஏன் ஆளையே சேர்த்து நீ மடக்குறியான்னு சொல்லிட்டு ஹீரோ புலம்பிக்கிட்டே ஹீரோயினை பாக்கிறதுக்காக போவ. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய தம்பி அந்த சின்ன குழந்தைங்களை எல்லாம் பாக்கிறதுக்காக வரா. வந்து பார்த்தா அந்த சின்ன குழந்தைங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. பட் இருந்தாலும் இவன் கொண்டு வந்த பால் எல்லாத்தையுமே அங்கேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக் மிஷின் இருக்கு இல்லையா, அந்த மிஷின்ல வச்சுட்டு இவன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோயினை பாக்கிறதுக்காக வர ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அந்த ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா பேட் மெமரிஸ் எல்லாத்தோடய அந்த இது ப்ராஜெக்ட், அதை படிச்சுக்கிட்டே என்ன பண்ணாங்க நல்லா தூங்கிடுறாங்க. ஹீரோ போயிட்டு ஹீரோயின் பக்கத்துல உட்காரான். ஹீரோயின் பாக்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருக்காங்க. அந்த நைட்டு வெளிச்சத்துல இவ்வளவு அழகா இருக்காளே இவ, நம்ம இவளை எப்படிதான் வந்துட்டு காப்பாத்த போறோம்னு தெரியலேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஹீரோயின் குளிர்துன்னு புலம்பிட்டு இருக்காங்க பாருங்க. ஹீரோ ஐயோ ஒருவேளை நம்ம கட்டி பிடிக்கலாமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோ வேணா வேணா அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோயின் பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஹீரோடைய கையிலே வந்துட்டு படுத்துடுறாங்க. அப்பதான் ஹீரோயின் பக்கத்துல இருக்க அந்த பேட் மெமரின்ற அந்த ப்ராஜெக்ட்டை நம்ம ஹீரோ பாக்குறான். பார்த்துட்டு நம்ம ஹீரோ இது என்னவா இருக்கும்னு சொல்லி படிச்சுக்கிட்டே இருக்கா. டக்குன்னு நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிடுவாங்களா. ஹீரோவும் எந்திரிச்சு வெளியே வந்துட்டு நகர்ந்து போயிடுறான். ஹீரோயின் அட இங்க என்னடா பண்றேன்னு கேட்க, நீதாமா என் கையில படுத்து தூங்கிட்டு இருந்தா, நான் சும்மா உன்னை பார்க்கலாம் தான் வந்தேன்னு சொல்ல. ஹீரோயின் ஆமா ப்ராஜெக்ட் ஏதாவது பாத்தியான்னு சொல்ல, இல்ல முதல் லைன் படிச்சேன் அதுக்குள்ள நீ எந்திரிச்சிட்டேன்னு சொல்ல. ஹீரோயின் டக்குன்னு அந்த ப்ராஜெக்ட் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோடைய மெமரி எரேஸ் ஆனது ஹீரோக்கே பெருசா தெரியாது இல்லையா, அதனால ஹீரோயின் இதை மறைக்கிறாங்க. போனே நம்ம ஹீரோ நம்ம ரெண்டு பேருமே டின்னருக்கு போலாமான்னு கேட்க ஹீரோயின் முடியாதுன்றாங்க. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் அந்த சாபுத்திரி விளையாண்டாங்க தெரியுமா, அதாவது வந்துட்டு ரூம் உள்ள யார் மறையிறதுன்னு சொல்லிட்டு அதுல ஆக்சுவலி ஹீரோயின் தான் தோத்து போயிருப்பாங்க. ஹீரோயின் நான் போயிட்டு மறைஞ்சுக்கிறேன்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோ இல்ல நானே போயிட்டு மறைஞ்சுக்கிறேன், என்னைக்காவது ஏதாவது ஒரு நாள் உங்ககிட்ட கேட்கறப்ப நீ அதுக்கு விஷயத்துக்கு ஒத்துக்கணும்னு சொல்ல ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ என் கூட டின்னருக்கு வரியா இல்லையா, அன்னைக்கு அந்த ப்ராமிஸ் ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கேட்க ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. எப்பயும் போல நம்ம ஹீரோ ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சோ ஹாஸ்பிட்டலோடைய மேல் மொட்டை மாடியில வச்சு ஹீரோயினுக்கு வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ சொல்றான் இந்த மாதிரி அந்த சோஜு நல்லவன் கிடையாது, அவனுக்கு ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க போல இருக்கு, பொண்ணுங்க கூட சுத்திட்டு இருக்கான்னு சொல்ல ஹீரோயின் சோஜு கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிருப்பாங்க. அவன் எங்க இருக்கான்றத ஆல்ரெடி எனக்கு மெசேஜ் பண்ணி சொல்லிட்டான், அவனை பத்தி தப்பா பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து நைட்டு நல்லா தூங்குறாங்க பாருங்க. பக்கத்துல அவங்க அக்கா பையன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நல்லா அவங்க அக்கா பையனை கட்டி பிடிச்சு தூங்க. ஆனா அடுத்த நாள் பார்த்தா அக்கா பையனை காணோம். அதுக்கு பதிலா ஒரு பொண்ணு உள்ள உட்காந்துட்டு இருக்கா. ஆக்சுவலி இவ போன எபிசோட் லாஸ்ட்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை தான் காமிச்சிருப்பாங்க. இந்த பொண்ணுடைய பேர் வந்துட்டு சோயா. சோ இந்த சோயாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ யாருன்னா நம்ம ஹீரோயினுடைய அம்மாவோட ஃப்ரெண்டு பொண்ணு தான். சின்ன வயசுல ஹீரோயின் கூட நிறைய விளையாடி இருக்கா போல இருக்கு. ஹீரோயினுக்கான இப்போ ஞாபகம் இல்ல. என்ன உனக்கு ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு சோயா ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயினும் இல்லப்பா எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஹீரோயின் அவங்க அக்கா பையனை பார்த்தேன், என்னடா பீன்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேன் இப்ப சாப்பிடுறேன்னு சொல்ல, சோயா தான் என்ன சாப்பிட சொன்னா அதனால தான் சாப்பிடுறேன் அப்படின்னு அந்த குட்டி பையன் சொல்ல ஏதாவது பண்ணி தொலைங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்ப. இப்போ உடனே நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு அந்த சின்ன பசங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சிருந்தா இல்லையா பிளே ஏரியா, அங்க வந்து பார்க்க அங்க ஆல்ரெடி சாக்லேட் வந்துட்டு கிஃப்ட் இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கான் நம்ம ஹீரோடைய தம்பி. அந்த சின்ன பசங்களை பார்க்க முடியாதனால இப்ப என்ன பண்ணா இவன் கேம் விளையாடிக்கிட்டே சோ ஒரு பாலா வந்துட்டு எடுத்து விளையாடிட்டு இருக்கான் பாருங்க டென்னிஸ் ஹீரோடைய தம்பி. அப்ப அந்த இதுல பேக்ல ஹீரோயினுடைய அந்த கீ செயின் இருக்குது. இதை இவன் கையில வச்சுட்டு பாத்துட்டு இருக்கான். இப்படியே கட் பண்ணி வந்துட்டு நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் என்னோட கீ செயினை காணுமே எங்க போச்சுன்னே தெரியலையே, ஒரு வேலை நேற்று வந்துட்டு அந்த வந்துட்டு பால் எல்லாம் பொறுக்கணும் இல்லையா அங்க விழுந்திருக்குமோன்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு தேடிட்டு இருக்காங்க அந்த பால. இத தூரத்துல இருந்து நர்ஸ் வந்துட்டு எல்லாருமே பாக்குறாங்க, என்ன இவ பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரையும் யோசிக்க ஹீரோயின் வந்துட்டு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கழிவு நீர் எல்லாம் போயிட்டு இருக்கா, அந்த வாய்க்கால் இருக்கு, அங்க குச்சியை விட்டு நோண்டிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து ஏமா என்னமா நோண்டிட்டு இருக்கன்னு கேட்க உன் மாதிரி வந்துட்டு அந்த கீ செயினை காணும்னு சொல்ல, அந்த கீ செயின் ரோட்டு கடையில விற்கிற 10 ரூபாய் கீ செயின் அதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்ல. சோ அந்த கீ செயின் எனக்கு முக்கியம் இல்ல, ஆனா அந்த கீ செயினை கொடுத்தது என்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்ல, அதனால தான் நான் அதை தேடிட்டு இருக்கேன், முடிஞ்சா தேடி கொடு இல்லனா இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை திட்ட, அட போமா 10 ரூபாய் கீ செயினுக்கு ஓவரா சீன் போடுற, அவன் ஆல்ரெடி நிறைய பொண்ணுங்க கூட சுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம ஹீரோ கிளம்பிட. சோ இப்ப இந்த சோஜோ என்ன பண்றான், அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அதை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி வந்துட்டு ஒரு கார்ல நின்று ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் மேல கோச்சிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லி பார்க்கக்குள்ள இந்த சோஜோ பையன் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கிறத ஹீரோ பாத்துறான். பார்த்துட்டு அடா பாவி இப்படி கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வந்துட்டு கொஞ்சம் கொலாவிட்டு இருக்க, உன்ன நினைச்சு ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட் பாவம் என்னோட ஹீரோ
ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்படுறாளேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கமா திரும்ப ஹீரோயின் இன்னுமே அந்த கீ செயினை தான் தேடிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதை ஃபுல்லா தேடிட்டே இருக்க டைம் கரெக்டா நம்ம ஹீரோ வந்து அந்த கீ செயினை தூக்கி போடுறான். தூக்கி போட்டோடனே ஹீரோயின் அதை எடுத்து பார்த்துட்டு அட பாவி இதை நீ தான் எடுத்து வச்சுக்கிட்டியான்னு சொல்ல, இல்ல ஆக்சுவலி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா உனக்கு அந்த சோஜு தானே பிடிச்சிருக்கு, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு இந்த கீ செயினை எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் அந்த கீ செயின் எடுத்துட்டு அங்க இருந்து போலான்னு பார்க்க ஹீரோயின் பின்னாடி தான் கார்ல உட்காந்து அந்த சோஜு வந்துட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட கொஞ்சிட்டு இருக்கான். இது ஹீரோயின் பார்த்து மனசு கஷ்டப்பட கூடாதுன்னு ஹீரோயினை நம்ம ஹீரோ தடுத்து நிப்பாட்டுறான். ஹீரோயினா என்ன டச் பண்ணி பேசுறது நிப்பாட்டு, எதுக்கு இப்ப நீ என்ன தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்கன்னு சொல்ல, ஹீரோ இங்க பாரு நீ ஒன்னு விஷயத்த பார்க்க போற, அப்படி பார்த்தனா நீ அதை நினைச்சு கஷ்டப்படாத, நீ கஷ்டப்பட்டனா என்னால அதை தாங்க முடியாதுன்னு சொல்ல ஹீரோயின் மறுபடியும் அங்க இருந்து போலான்னு பார்க்க, ஆனா நம்ம ஹீரோயினுடைய கண்ணத்தை பிடிச்சிக்கிட்டு இங்க பாரு நான் ஒரு விஷயத்த பண்ண போறேன், ஆனா அதை நினைச்சு நீ கோவப்பெல்லாம் படக்கூடாது, ஏன்னா நீ கோவப்பட்டா என்னால தாங்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய கண்ணத்தையே பார்த்துட்டு இருக்க. ஆனா அந்த டாக்டர் கூட இருக்க பொண்ணும் வந்துட்டு ஹீரோவை பார்த்துடுறாங்க. டக்குன்னு அந்த டாக்டர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்க நீ, அவளை விடுன்னு சொல்ல ஹீரோ உடனே நான் அவளை தொட்டுட்டு இருந்தா உனக்கு என்னன்னு கேட்க, இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருந்தா அவனோட டாக்டரை சேஞ்ச் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோயின் அந்த டாக்டரை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த டாக்டர் வந்துட்டு அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து அதை கொஞ்சம் பண்றியா ப்ளீஸ்ன்னு சொல்ல ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோ வந்து இங்கே பாரு அந்த பொண்ணுடைய வேலையை அந்த பொண்ணையை பார்த்துக்க போறா, நீ அவளுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி கேட்க ஹீரோயின் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு போக பார்க்க, ஆனால் நம்ம ஹீரோயினோட கையை பிடிக்க ஹீரோயினுக்கு சமக்கவும் வந்துடுது. டக்குன்னு நம்ம ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க பாருங்க. ஸோ அப்போ ஹீரோடைய கணத்தில் லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆயிடுது. இப்போ ஹீரோயின் போயிட்டு அந்த பொண்ணு அந்த நர்ஸு பொண்ணுடைய எல்லா வேலையுமே பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கக்குள்ள அவங்க டேபிளில் ஒரு காஃபி இருக்கு. அந்த காஃபி அந்த டாக்டர் தான் வச்சான்னு நினச்சிட்டு ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க. பிகாஸ் என்ன நீ வேலை முடிஞ்சோடனே வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருக்கான், அவனோட தம்பியுடைய நாய்க்குட்டியை வீட்டுக்கு வெளியே வச்சிருக்கான். இதை பார்த்த தம்பிக்கு கோவம் வந்து ஏண்டா நான் என் வீட்டு நாயை வந்துட்டு வெளியே அனுப்பிச்சுன்னு கேட்க, டேய் உன் நாய் எனக்கு சுத்தமாக மரியாதையே கொடுக்கறது இல்லை, அதான் நான் வெளியே அனுப்பிச்சு விட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோ அசால்ட்டா சொல்றான். இதனால ஹீரோடைய தம்பி இரிட்டேட் ஆயிடுறான். ஸோ இப்போ ஹீரோடைய தம்பி ஹீரோ பின்னாடி வர ஹீரோ போயிட்டு என்ன பண்ணான், தம்பியோடைய ரூம்ல இருக்க ட்ரெஸ் எல்லாம் கலைச்சி போட்டுட்டு இருக்கிற திங்ஸ் எல்லாம் கலைச்சிட்டு இருக்க. தம்பிக்காரனு கோவம் வருது, ஏன்டா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கலைக்கிறேன்னு கேட்க, இல்லை என்கிட்ட எந்த ட்ரெஸ்ஸும் இல்லைன்னு சொல்ல உடனே வந்துட்டு ஹீரோ கேட்குறா என்னோட கிரெடிட் கார்டு இல்லை என் ஃபோன் இல்லை நான் எங்கே போகிறது, அப்போ எல்லாமே நான் இங்கிருந்துன்னு எடுக்கிறது அப்படின்னு சொல்ல டக்குன்னு தம்பிக்காரன் டென்ஷன் ஆகி டாக்டருக்கு கால் பண்ணி உங்கள் பேஷண்ட் இங்கே இருக்கான் வந்து கூப்பிட்டுக்க முடியுமான்னு சொல்ல, இல்லை பரவாயில்ல ஒரு வீட்டிலே இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கூட யாராவது ஹெல்ப்புக்கு இருக்க சொல்லுங்கன்னு சொல்ல உடனே தம்பிக்காரன் ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண ஹீரோடைய ஃப்ரெண்டு நம்ம ஹீரோக்கு ஹெல்ப்புக்காக வந்துடுறான். ஹீரோ இப்போ என்ன பண்ணுறான், வெளியே போகணுன்றதுக்காக காரெல்லாம் செலக்ட் பண்ணுறான். ஆனால் ஒரு பழைய காரை செலக்ட் பண்ணி போயிட்டு இருக்கான். ஸோ ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு கடுப்பாகுது, ஏண்டா வேற நல்ல காரே கிடைக்கலையாடான்னு சொல்ல, டே இதாண்டா இப்போதைக்கு ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பழைய காரில் ஹீரோனோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட வீட்டில் இருக்கா இல்லையா அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த சோயா பொண்ணை தான் காமிக்கிறாங்க. சோயா ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கா. அந்த ஜூஸுடைய பாட்டிலில் ஹீரோவுடைய தம்பி ஃபோட்டோ இருக்கு. அதை அவள் வந்துட்டு முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஹீரோவுடைய தம்பிக்கு இன்னைக்கு மேட்ச் போல இருக்கு. ஆனால் அவள் அதை பார்க்காம வெளியே வந்து சோயா எல்லா பெரியவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. ஒரு பாட்டி குப்பை போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணி கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவள் வந்துட்டு அதை குப்பை போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. அப்போ அந்த பக்கமாக காரில் வந்து 2 பசங்க சோயாவை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி பார் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு குப்பை தொட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கா, நீ என்ன குப்பை பொறுக்கிறவளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சோயாவை கிண்டல் பண்ண அந்த பக்கமாக தான் ஹீரோயின் வராங்க. அதெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே கேட்கவே இல்லை. இது நினச்சி சோயாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ ஏன் கஷ்டமாக இருக்குதுன்றது உங்களுக்கு அப்புறமா தெரியும். ஸோ இப்போ ஹீரோயின் வீட்டுக்குள்ளே வந்தோடனே இந்த சோயா பொண்ணு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறா. பக்கத்தில் இருக்க எல்லாருக்குமே போயிட்டு வந்துட்டு உதவி செய்கிறா. ஆனால் என் ரூமை மட்டும் க்ளீன் பண்ணல பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு வந்த டயர்டில் நல்லா தூங்கிடுறாங்க. ஸோ இப்போ ஹீரோயினுடைய கனவுலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை பற்றி தான் நினைப்பு வருது. ஹீரோக்கும் எங்கே பழசுலாம் ஏதாவது ஞாபகம் வந்துடுமோ அப்படின்ட்டு தான். இன்னொரு பக்கம் அந்த சிஇஓ தான் காமிக்கிறாங்க. அவன் வந்துட்டு நம்ம ஹீரோவுடைய தம்பிக்கிட்ட டேய் ஒழுங்காக விளையாடு, நாளைக்கு தான் ஃபைனல் மேட்ச் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஇஓ என்ன பண்ணுறாரு வெளியே வர்றாரு பாருங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க. ஹீரோவுமே அங்கே வந்திருக்கான் அந்த மேட்சை பார்க்கறதுக்கு. ஹீரோ கிட்ட என்னப்பா அந்த மாடல் பொண்ணுக்கிட்ட கான்ட்ராக்ட் போடுறதுக்கு வந்துட்டு பேசிட்டியான்னு சொல்ல ஹீரோ இல்லை நான் போய் இதை பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த மாடல் பொண்ணுக்கிட்ட போயிட்டு எம்மா இந்த மாதிரி வந்து ஏஜென்சி கம்பெனியில் நான் கான்ட்ராக்ட் போடுறதுக்காக தான் உன்கிட்ட பேசுகிறேன், நீ ஃபோனே எடுக்க மாட்டேன்றேன்னு சொல்ல, நீ நேற்று ஃபோன் பண்ண நான் முந்தா ஃபோன் பண்ணேன் நீ ஏன் எடுக்கலன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்க. உடனே வந்துட்டு இந்த பொண்ணு ஒரு பெட் மேட்ச் வைக்கிறா, நீ நானும் கேம் விளையாடுவோம், யார் தோத்துட்டாங்களோ அவங்க சொல்கிறது தான் கேட்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து டென்னிஸ் விளையாடுறாங்க. ஹீரோக்கு தான் கையில் அடிபட்டுருக்கு இல்லையா, ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோவால் விளையாட முடியல. ஸோ ஹீரோ கீழே விழுந்துக்கிட்டு ஸோ ஒரு மாதிரி மென்டல் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். அவன் கையிலெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே வந்துட்டு பட்டு போயிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிடுறாங்க. இன்னைக்கு ஹீரோக்கு கவுன்சிலிங் போல இருக்கு. உடனே வந்துட்டு டாக்டருக்கு கால் பண்ணி ஹீரோக்கு
ஹீரோக்கு கவுன்சிலிங் இல்லை நீங்கள் கொடுத்துட்டீங்களான்னு சொல்ல, இல்லை நீங்களே போய் கொடுத்துருங்க, ஹீரோ ஹாஸ்பிட்டலில் ஊர் வந்துட்டு அவன் வீட்டில் இருக்கான்னு சொல்ல, ஹீரோயின் நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறாங்க. அப்படியே அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு அக்கா பையன் வீட்டில் தனியாக இருக்கான், சீக்கிரமாக வந்துட்டு வீட்டுக்கு வாங்கம்மா, நான் வேலைக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட சொல்ல, அம்மா ஹீரோயினுக்கு தெரியாமலே பார்ட் டைம் ஜாப் பண்ணுறாங்க போல இருக்கு, சீக்கிரமாக போகிறேன்னு சொல்லிட்டு கீழே விழுந்து கையில் செமையாக அடிபட்டுடுது. இன்னொரு பக்கம் இந்த சோயா இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்ணுறா, ஹீரோவுடைய தம்பி மேட்சை பார்க்கலான்னு ஆடிட்டோரியமுக்கு வரவ அங்கே ஹீரோவுடைய தம்பி ஃபோட்டோ இருக்கு, அதை கிறுக்கி விட்டுறா. இது ஹீரோ பார்த்துட்டு இருக்க. உடனே சோயா என்னை போய் யார்ட்டையாவது மாட்டி விட போறியான்னு சொல்ல, ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உன் கண்ணாடியை காமி, என் தலையை மட்டும் சீவிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ தலையை சீவிக்க. ஆனால் அங்கேருந்த கார்ட்ஸ் எல்லாம் சோயா இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோவுடைய தம்பி போஸ்டரை வேஸ்ட் பண்ணதுனால சோயாவை அப்படியே அலேக்கா பிடிச்சி ஆடிட்டோரியத்துக்கு வெளியே அனுப்பிச்சு விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய தம்பி ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவனுக்கு ஃபைனல் மேட்சுக்கு முந்தின மேட்ச் போல இருக்கு, அம்மா எல்லாம் வந்துட்டு நல்லா விளையாடணும்ப்பா அப்படின்னு சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு தம்பிக்காரனும் விளையாடிட்டு வரான். பட் ஆனால் அவன் காலெல்லாம் அடிபட்டுருக்கு. ஆனால் அந்த அடி கூட கொஞ்சத்துக்கு கூட கேட்டுக்க மாட்டேன்றாங்க. நீ நல்லா விளையாடினியா, ஓகே இன்னும் பெட்டராக விளையாடணும்னு தான் சொல்கிறாங்களே தவிர அவன் காலில் அடிப்பட்ட காயத்தையே பார்க்கல. இப்போ ஹீரோயின் ஹீரோவை தேடிட்டு வராங்க ஆடிட்டோரியத்துக்கு. ஆனால் ஹீரோ இல்லைன்னு தெரிஞ்சோடனே ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்க வந்துட்டு ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஜூஸ் வாங்கி சாப்பிடலான்னு போகிறாங்க பாருங்க. அப்போ அவங்க ஒரு மாதிரி சோகமாக இருக்கட்ட ஹீரோவுடைய தம்பி பார்த்துட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயின் மேலே வேணும்னே இடிச்சு அவன் கையில் இருக்க முட்டையை கீழே விழ வச்சிடறான். விழ வச்சுட்டு ஹீரோயின் கிட்ட ஐயோ போச்சு முட்டை உடஞ்சிருச்சா, நாளைக்கு இந்த முட்டையை தான் நான் வேக வச்சு சாப்பிட்லான்னு இருந்தேன், இப்போ எனக்கு வந்துட்டு அபசகுண மாதிரி இருக்குது, நாளைக்கு தான் ஃபைனல் மேட்ச், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய தம்பி சீனை போட ஹீரோயின் இங்கே பார் முட்டை உடஞ்சதுக்கெல்லாம் நீ கஷ்டப்படாத, ப்ளீஸ் ப்ளீஸ் சாரின்னு சொல்ல, சரி ஓகே என் கூட சாப்பிட்றதுக்கு நீ வெளியே வரியா ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய தம்பி நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயினும் சரி ஓகே சாப்பிட தானே வா போகலான்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய தம்பியை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயின் வெளியே சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. அவனுமே இருக்கிற எல்லா டிஷ்ஷையும் ஆர்டர் பண்ணிட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு வாங்கி கொடுக்க ஹீரோயின் ஏண்டா இருக்கிறது 2 பேர் எதுக்கு இப்போ 20 டிஷ்ஷும் ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டான். ஹாஸ்பிட்டலில் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவன் டாக்டருடைய லவ்வரு நர்ஸு அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற இன்னொரு டாக்டர்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ட்ரீட் வச்சிட்டு இருக்கான். அப்போதான் அந்த டாக்டருடைய லவ்வர் கழுத்தில் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈஃபில் டவருடைய அந்த கீ செயின் மாதிரி வந்துட்டு எல்லாருக்கும் கொடுத்தான் இல்லையா, ஆனால் இந்த பொண்ணுக்கு தங்கத்திலே வாங்கி கொடுத்துருக்காமல இருக்கு, அது கழுத்தில் இருக்கு. இதை நம்ம ஹீரோ பார்த்துட நர்ஸ் என்னோட கீ செயினை கூட வந்துட்டு காணும் தெரியுமா, அது எங்கே போச்சுன்னே தெரியலன்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ஸோ ஹீரோவுடைய தம்பியை கூப்பிட்டுக்கிட்டு வந்துடுறாங்க. ஹீரோவுடைய தம்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வேணும் தான் முட்டையை உடைச்சேன், நீ ரொம்ப சோகமாக இருந்த, உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்தா சிரிப்புன்னு சொல்லி தான் நான் கூட்டிகிட்டு போனேன், எனக்குமே தெரியும் முட்டை உடஞ்சதெல்லாம் அபசகுணம் இல்லைன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் நீ உனக்கு வந்துட்டு கவலைப்படாதுன்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினும் அட பாவி சோகமாக இருந்தேன்னு சாப்பாடு வாங்கி கொடுக்க தான் கூட்டிகிட்டு போனியா, நான் கூட பயந்துட்டேன்னு சொல்லிட்டு டாக்ஸி ஏறி போவேன். பக்கத்துலேயே ஹீரோவுடைய தம்பி குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு இருக்கான். ஏன்னா நாளைக்கு அவனுக்கு ஃபைனல் மேட்ச் இல்லையா, ப்ராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கான். ஹீரோயினுமே அவனை பார்த்துட்டு வந்து காரில் ஏறுன்னு சொல்ல வேணாம் நான் ஓடியே வரேன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய தம்பி ஓடி வந்துட்டு இருக்கான். 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்றாங்க. ஹீரோவுடைய தம்பி முகத்தில் லைட்டாக தூசி படிஞ்சிருக்கு, ஹீரோயின் தூசி படிஞ்சிருக்கு பாருன்னு சொல்லிட்டு தொடச்சி விடுறாங்க பாருங்க. ஹீரோவுடைய தம்பி ஒரு மாதிரி நம்ம ஹீரோயினை பார்க்குறான். ஆக்சுவலி இவனுக்குமே லைட்டாக ஹீரோயினை பிடிச்சிருக்க போல இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறான். ஸோ இப்போ ஹீரோவுடைய தம்பி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டு கால் பண்ணுறேன், ஃபோன் எடுக்க அவனுடைய கிரெடிட் கார்ட்லேருந்து ஹீரோ ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்கான். ஹீரோக்கு கால் பண்ணி திட்டுறான், அடப்பாவி இவ்வளோ வடா செலவு பண்ணுவேன்னு சொல்ல ஹீரோ உன் கிரெடிட் கார்டை வாங்கிக்க ஹாஸ்பிட்டல் கிட்ட வான்னு சொல்ல தம்பிக்காரன் நான் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்க போல அவன் கையில் நம்ம ஹீரோயினுடைய கீ செயின் இருக்கும். இதை அவன் ஹீரோயின் கிட்ட கொடுக்கலான்னு வரக்குள்ள ஹீரோ உடனே அவன் தம்பியை வந்து ஸ்டாப் பண்ணி கீழே தள்ளி விட்டுறான். டே அது ஹீரோயினோட கீ செயின் கிடையாது, நர்ஸ் வந்துட்டு அவங்க கீ செயினை தொலைச்சிட்டாங்களாம், அந்த கீ செயின் நர்ஸு குர்றான்னு சொல்லிட்டு தம்பி கிட்ட இருந்து வாங்கிக்க. இப்போ தம்பியும் ஹீரோவும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ தம்பிக்காரன் கீழே படுத்துக்கிட்டே ஆக்சுவலி நீயும் நானும் சின்ன வயசுல இதே மாதிரி நிறைய கனவுகள்லாம் இது கண்டிருக்கோம்ல, நீலாம் பார்த்துக்கிட்டே நீ வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்க அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்க உடனே நம்ம ஹீரோவும் ஆமாம் நான் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஆகணும், டென்னிஸ் பிளேயர் ஆகணும் தான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்ல உடனே தம்பிக்காரன் உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன்டா அண்ணா அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ சொல்கிறான், டே அது என்னுடைய ஆசை, உன் ஆசை என்னவோ நீ அதை நிறைவேற்று, மற்றவங்களுடைய ஆசைக்காக நீ ஒன்றும் வந்துட்டு உன்னுடைய லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் தம்பி கிட்ட சொல்ல ஆக்சுவலி அதுதான் அங்கே நடந்துட்டு இருக்கு. ஹீரோ ஒரு நல்ல டென்னிஸ் பிளேயராக ஆக்கணும்னு அவங்க அம்மா அப்பா ஆசைப்பட்டாங்க, ஹீரோக்குமே அதுதான் ஆசை. ஆனால் ஹீரோக்கு அடிபட்டுருச்சுன்னு ஹீரோடைய தம்பி இப்போ ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஃபேமிலியில். இப்போ இதை ஹீரோ சொல்ல ஆக்சுவலி இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்காக ஜூஸ் வச்சிருக்கான், அது அந்த டாக்டர் வச்ச ஜூஸ்லாம் கிடையாது, ஹீரோ வச்ச ஜூஸ் தான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அம்மா கீழே விழுந்துட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு சோயா கையில் மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்லாம் சின்ன வயசில் எனக்கு ஏதாவது ஒன்றுனா ஹீரோயின் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுவான், ஆனால் இப்போ அவன் என்னை கண்டுக்கவே
இல்ல, இன்னைக்கு குப்பை கொட்டக்குள்ள 2 பசங்க என்ன கிண்டல் பண்ணாங்க, அவ ஆப்போசிட்ல தான் நின்னுட்டு இருந்தா, எனக்கு சப்போர்ட்டே பண்ணல தெரியுமா ஆண்டின்னு சொல்லிட்டு சோயா கஷ்டப்பட்டு ஹீரோயினோட அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுடைய அம்மா சின்ன வயசுல அவ வேற மாதிரி இருந்தாமா, அவங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா அவ மொத்தமா வேற மாதிரி மாறிட்டா. ஏன் இப்ப கூட அவளுக்கு நான் கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னா பார்ட் டைமா ஒர்க்குக்கு போறேன், ஆனா அது அவளுக்கே தெரியாது, நீயுமே வந்துட்டு அவகிட்ட சொல்லாதமான்னு சொல்லிட்டு சோயா கிட்ட ஹீரோயினுடைய அம்மா சொல்ல சோயாவும் ஓகே ஆண்டின்னு சொல்றாங்க. ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல நைட்டு தூங்கி எந்திரிக்கிறான் பாருங்க. பார்த்தா அவன் கண்ணத்துல ஹீரோயின் தட்டி விட்டாங்களே, லைட்டா காயம் பிடிச்சு இல்லையா, அதுல ஒரு பேண்டேஜ் இருக்கு, அது யாரு ஒட்டியிருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப நேரம் உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ அடுத்த நாள் அந்த ஆக்டர் பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு சிஇஓ கிட்ட போவ சிஇஓ செம ஹாப்பி ஆயிடுறாங்க. என்னடா இந்த கான்ட்ராக்ட் போட்டுடலாமா இந்த பொண்ணு கிட்டன்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோ இல்ல நானுமே வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு உங்ககிட்ட இருந்து ரிசைனிங் பண்றேன், ஏன்னா நான் தனியா ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ண போறேன், அந்த ஏஜென்சியில தான் இந்த ஆக்டர் பொண்ணை நான் வந்துட்டு கான்ட்ராக்ட் போட போறேன், இவ இதுக்கப்புறம் உங்ககிட்ட எல்லாம் கான்ட்ராக்ட் பண்ணவே மாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ தனியா மாசா கிளம்பி வந்துடுறான். உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த சிஓ கத்த ஆரம்பிக்கிறான், டேய் உன் தம்பி கூட வந்துட்டு என்கிட்ட தானே கான்ட்ராக்ட் போட்டிருக்கான், நீ ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ண போறியா, நான் உன்னை விட மாட்டேன்னு சிஓ கத்த. ஆனா அந்த ஆக்டர் பண்ணி ஹீரோவை பார்த்துட்டு ஸோ ரொம்ப கூலா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த பேட் மெமரி எல்லாம் எரேஸ் பண்றதுக்கான ப்ராஜெக்ட் ஃபைல வந்துட்டு ஹீரோவுடைய அந்த ஹீரோ இடிச்சு ஸோ அந்த ஏர்போர்ட்ல வந்துட்டு பெட்டி மாறி இருக்கும் இல்லையா, இன்னும் அந்த பெட்டியை வாங்கல இல்லையா. ஸோ இப்போ மறுபடியும் வந்துட்டு சீஃப் டாக்டருங்கெல்லாம் எங்கம்மா அந்த ஃபைலை காட்டுன்னு சொல்ல ஹீரோனுக்கு பக்குன்னு ஆகுது, ஏன்னா அது ஹீரோவுடைய வீட்டில் தானே இன்னுமே இருக்கு. ஐயோ சார் நான் ஒரு 2 நாள் கழிச்சு தரேன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு கால் பண்றாங்க ஹீரோயின் அந்த பெட்டியை வாங்குறதுக்காக. ஆனா நம்ம ஹீரோ ஃபோனே எடுக்கல. டக்குன்னு ஹீரோயின் சரி ஓகே இப்போ அவன் எங்க இருப்பான், வீட்டில் தானே இருப்பான், நம்ம வீட்டிலே போயிட்டு டேரெக்டா பார்த்துடலாம், ஆனா வீட்டில் இல்லைன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு காரை கூப்பிட்டுக்கிட்டு வந்து டாக்ஸியை கூப்பிட்டுட்டு ஏறுறாங்க. ஆனா டக்குன்னு நம்ம ஹீரோவுடைய தம்பி ஞாபகம் வந்து அவனுக்கு ஃபோன் அடிக்கான். ஆனா ஃபோன் அட்டன் பண்றது அவனுடைய அம்மா, ஏன்னா அவன் கேம் விளையாடிட்டு இருக்கான் இல்லையா. ஸோ ஹீரோயின் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி ஏர்போர்ட்ல பெட்டி மாறிடுச்சு, உங்க வீட்டில் தான் என்னுடைய பெட்டி இருக்கு, என்னுடைய ஃபைல் அதில் தான் இருக்குன்னு சொல்ல, உடனே இவங்க என்னால் வர முடியாதுமா, வீட்டோடைய பாஸ்வேர்ட் சொல்றேன் நீயே போயிட்டு எடுத்துக்கோன்னு சொல்ல ஹீரோயினும் ஹீரோவுடைய வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு தம்பிக்கு இன்னைக்கு ஃபைனல் மேட்ச், அவன் கேம் விளையாட ஸ்டார்ட் ஆகிறான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ சொன்னா இல்லையா, அது என்னோட கோல், நான் பார்த்துக்க போறேன், நீயே என்னோட கோலுக்காக உன்னோட லைஃப்பை நீ இழந்துட்டு இருக்க, நீ உன் லைஃப்பை பாருடான்னு சொல்லியிருப்பான் இல்லையா. அதனால ஹீரோவுடைய தம்பி பாதியிலே என்ன பண்றான், பந்த கீழே போட்டுடுறான் வேணும்னே. இதை பார்த்துட்டு அப்பா அம்மா அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்களுடைய பெட்டி எடுக்கிறதுக்காக ஹீரோடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பாஸ்வேர்ட்லாம் போட்டுட்டு உள்ள போயிட்டு நம்ம ஹீரோயின் அவங்களுடைய பெட்டியை தேடுறதுக்காக உள்ள போறாங்க. வீட்டில் யாருமே இல்லை போல இருக்கு. ஹீரோயின் யாராவது பார்த்தா என்ன திருடின்னு நினைச்சுப்பாங்களேன்னு உள்ள வந்தா உள்ள நாய்க்குட்டி வேற கத்திக்கிட்டு இருக்கு. ஐயோ நாய்க்குட்டி நான் வந்துட்டு திருடியெல்லாம் கிடையாது அமைதியாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நாயை அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்க. இங்கே தம்பிக்காரனை வந்துட்டு அப்பாவும் அம்மாவும் திட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஏன்டா ஒழுங்கா விளையாடல, எதுக்காகடா நீ இந்த மாதிரி வந்துட்டு பாதியிலே மேட்சை ஸ்டாப் பண்ணன்னு சொல்ல ஹீரோடைய தம்பி இங்கே பாருங்க எனக்குன்னு லைஃப் இருக்கு, நான் ஓனா டிசிஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் அங்கேருந்து போவேன். அம்மா அப்பாவுக்கு சமக்கவும் வருது, உன்னை சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு டென்னிஸ் பிளேயர் ஆக்கணும்னு நாங்கள் இவ்வளோ பாடுபட்டா ஃபைனல் மேட்ச்ல இப்படி பண்ணிட்டேன்னு கத்திட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோயின் ஹீரோடைய வீட்டுக்கு வந்து பெட்டி படிக்கையெல்லாம் எடுக்கிறாங்க பாருங்க. ஸோ அவங்களுடைய பெட்டியை கண்டுபிடிச்சிட்டு நல்ல வேலை பெட்டி கிடைச்சிச்சுன்ற சந்தோஷத்தில் வெளியே போனால் வீட்டுக்குள்ளே யாரோ வர மாதிரி இருக்கு. ஐயோ யாருடா அதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பெட்டியை வச்சுட்டு பெட்டிக்கு பின்னாடி போயிட்டு மறைஞ்சிக்கிறாங்க. ஆக்சுவலி வந்தது ஹீரோ தான். ஹீரோ பார்க்குறான், என்னடா இது வீட்டு வாசல் முன்னாடியே ஒரு பெட்டி கிடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்க எட்டி பார்த்தா பின்னாடி ஹீரோயின் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தம்பிக்காரனும் வீட்டுக்கு வந்துடுறான். அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு வந்தா இந்த சோயா பொண்ணு வீட்டு வாசல்ல நின்று சிரிச்சிட்டு இருக்கா. வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோ ஹீரோயின், வீட்டுக்கு வெளியே ஹீரோவுடைய தம்பியும் சோயாவும் இருக்காங்க. ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு என்ன பெட்டிக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்க, என்ன என் வீட்டில் திருட வந்திருக்கியான்னு கேட்க டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு உன்னோட ஐடி வேணும், ஸோ ஹாஸ்பிட்டல்லேருந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, அதனால தான் உங்கள் அம்மா கிட்ட வந்துட்டு வீட்டுடைய பாஸ்வேர்டு கேட்டு நான் ஐடி எடுக்க தான் இங்கே வந்தேன், வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்ல ஹீரோ அப்போ கூட கேட்குற ஐடி எடுக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய பேக்கான்னு கேட்க ஹீரோயின் இது என்னோட பேக்குப்பா நான் வீட்டிலேருந்து எடுத்துறதுன்னு எப்படியோ சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவனுடைய ஐடி எடுத்து கொடுக்க ஹீரோடைய கையில் அந்த டென்னிஸ் விளையாடினாலையும் அந்த காயங்கள் இருக்கு. ஹீரோயின் இதை பார்த்துட்டு இது என்ன காயம் உட்காருன்னு சொல்லிட்டு பேண்டேஜ் தடவி விட ஹீரோ அப்படியே ரொம்ப பாசமாக நம்ம ஹீரோயினை பார்க்குறான். ஹீரோயின் நீங்கள் பாரு நான் ஒரு டாக்டர், அதனால தான் உனக்கு பேண்டேஜ்லாம் தடவி விடுறேன், நீ மட்டும் தேவையில்லாமல் வேற ஏதாவது கற்பனைகள் உள்ள உலகத்துக்குள்ளே போக போறேன்னு சொல்ல ஹீரோ உடனே அப்போ நீ எனக்காக தான் வந்திருக்கியா, என்னை பார்க்க தான் வந்திருக்கியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோயா வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோடைய தம்பி கிட்ட பேசிட்டு இருக்கான். நீ எதுக்காக இப்பெல்லாம் வர வர எனக்கு ஃபோன் பண்ணுறதுல மெசேஜ் பண்ணுறதுல பிரேக்கப் நான் தான் பண்ணேன், ஆனால் அதுக்காக எனக்கு கண்டுக்காம விட்டுருவியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. உடனே வந்துட்டு சரி உனக்கு என்ன வேணும் சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய தம்பி கேட்க உன்னோட காரில் என்னோட பிரேஸ்லெட் விட்டு போச்சு, என்னோட வீட்டு அட்ரஸுக்கு வந்துட்டு சென்ட் பண்ணி விட்டுருன்னு சொல்லிட்டு சோயா அங்கேருந்து கிளம்ப. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோ பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோ பாவம் நம்மளால
டம்ப் ஆக போறான், நம்ம ஒன்றும் ஹீரோடைய ஃபர்ஸ்ட்ல ஒன்றும் கிடையாது, நம்ம அவனை ஏமாத்திட்டு இருக்கமேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கில்ட்டியா இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட வந்து, நண்பா என்ன மறந்துட்டியா, என்னடா இப்படி பெரிய கம்பெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன், நீ என்ன வந்துட்டு சேர்த்துக்கடா வேலைக்குன்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே, எனக்கு இப்போ வேலைக்கெல்லாம் ஆள் வேணாம், எனக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு தான் ஆள் வேணும், உனக்கு காசு ஏதாவது தான் என் கப்பலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்னு சொல்ல உடனே ஹீரோடைய ஃப்ரெண்டே, டே என்கிட்ட எதுடா காசு, ஏன்டா இப்படி பண்ற, என்கிட்ட காசுலாம் இல்லடா, வேலைக்கு மட்டும் சேர்த்துக்கடான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயினுக்காக ஒரு டூலிப்பை வாங்கிட்டு வந்து லிஃப்ட்டுக்குள்ள ஏற, லிஃப்ட்டுக்குள்ள ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்டருடைய லவரும் இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டூலிப்பை வந்துட்டு பின்பக்கமா பேக் சைட்ல இருந்து குடுக்கலான்னு பார்க்க லிஃப்ட் மூடக்குள்ள அந்த பூ உடஞ்சு போயிடுது. வெறும் காம்பை மட்டும் எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட நீட்ட ஹீரோயின் லூசுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ லிஃப்ட்டுக்குள்ள இருந்து ஹீரோயினை சைட் அடிக்க ஹீரோயின் இறங்கி போயிடுறாங்க. ஹீரோயினை பார்க்கறதுக்கு சோயா வந்திருக்கான். இப்போ சோயா என்ன பண்ண, ஹீரோயின் கிட்ட, இன்னைக்கு நைட்டு உங்க அம்மா வீட்டில் இருக்க மாட்டாங்களா, நீ நான் தான் சேர்ந்து சமைச்சு சாப்பிட போறோம், வா நம்ம திங்ஸ் வாங்க போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு வெளியே போறா. இவளுக்கு ஹீரோயின் கூட நல்லா க்ளோஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட வலிஞ்சு பேச, நம்ம ஹீரோயின் நார்மலா பேசு ஓகேவா, எங்கிட்ட யாரும் க்ளோஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோயாவை வந்துட்டு திட்டி விட்டுறாங்க. ஆனா ஜோயாவுக்கு லைட்டா கஷ்டமா இருக்குது. ஹீரோ பார்க்கறதுக்கு ஹீரோடைய தம்பி இன்னைக்கு நைட்டு உன் கூட ஸ்டே பண்ணேன்னு வரேன்னு சொல்லிட்டு வந்து தூங்க. ஹீரோ நைட்டு ஃபுல்லா உன்னோட தம்பியை பார்த்துட்டு இருக்கா. தம்பிக்காரன் கேட்கறான், எதுக்கு இப்ப நீ தூங்காம என் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கன்னு சொல்ல ஹீரோ உடனே, சின்ன வயசுல ஞாபகம் இருக்கா, நீ நானும் நிறைய இடத்துல விளையாடி இருக்கோம், நிறைய பிராங்க் எல்லாம் பண்ணியிருக்கோம், ஸோ அதனால யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல, அப்போ உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சான்னு தம்பிக்காரன் ஷாக்கா கேட்க ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா குட் மெமரிஸ்லாம் நம்ம ஹீரோடைய மண்டையில் தானே இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஜோயாவை பார்க்க வர, ஜோயா நம்ம ஹீரோயினுக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கா. இது என்னன்னு கேட்க ஜோயா உடனே வந்துட்டு, இது வந்துட்டு கப்பல் டிஷர்ட், உனக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் வந்துட்டு அதை கொடுன்னு சொல்ல ஹீரோயின், ஆமாமா எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, நான் போய் என் பாய் ஃப்ரெண்டுக்கே இதை கொடுத்துறேன்னு சொல்ல உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜோயாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஹீரோயின் கூட வந்துட்டு நல்லா க்ளோஸாக பழகலான்னு பார்க்க பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டாலேன்னு ஜோயாவுக்கு கஷ்டமா இருக்குது. இப்போ ஹீரோவுடைய தம்பிக்கு ஹீரோவுடைய அம்மா மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அப்போ காலில் அடிப்பட்ட காயத்தை அவங்க பார்த்துடுறாங்க. அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சிஓ கிட்ட போய் கேட்க சிஓ என்ன சொல்றாரு, ஆக்சுவலி இந்த ஷூ வந்துட்டு ஸ்பான்சர்ல வந்தது, அந்த ஷூ ரொம்ப ஹார்டா இருக்கனால தான் காயம் வந்துருச்சுன்னு சொல்ல உடனே உங்க ஷூ கம்பெனி கிட்ட போயிட்டு, என் பையன் தான் எனக்கு வேணும், நீங்க கொடுக்குற வந்துட்டு ஸ்பான்சர்ஷிப் ஷூக்காகலாம் என் பையனுடைய காலை நான் புண்ணாக்க முடியாது, உங்க ஸ்பான்சர்ஷிப்பே வேணான்னு கட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதாவது பையன் மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்காங்கன்னா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட அந்த மாடல் பொண்ணு கேட்டுட்டு இருக்கா, இங்க பாரு நான் உன் கம்பெனியில கான்ட்ராக்ட் போகணும்னா எனக்கு நீ வந்துட்டு பேமெண்ட் கொடுக்கணும், ஆனா நீ இன்னும் பேமெண்ட்டே கொடுக்கல, இன்னும் 10 நாள்ல நீ எனக்கு பேமெண்ட் கொடுக்கலனா எங்க அம்மா வேற ஒரு கம்பெனியில, அதாவது வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு சிஇஓ இருக்காலே ஹீரோடைய தம்பி, அந்த கம்பெனில சைன் போட சொல்லிட்டாங்கன்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோவை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் இல்ல ஹீரோ கூட ஒரு 2-3 மாசமாவது வந்துட்டு ஏதாவது ஒரு டாக்டர்ஸ் கூடவே இருக்கணும், அவன் வெளியே போய் அவனுக்கு ஏதாவது நினைவுகள் ஞாபகம் வந்துருச்சுன்னா அவனோட உயிருக்கே பாதிப்புன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்ப க்ளோஸ் ஆக ட்ரை பண்றாங்க. ஏன்னா ஹீரோ இப்ப அடிக்கடி ஆஃபீஸ் விஷயம் வேலை விஷயம் வெளியே போறானா, ஹீரோயின் ஹீரோ கூட வராங்க. ஹீரோ என் பின்னாடி வராதுன்னு சொல்ல ஹீரோயின் அவங்க கூடவே வராங்க. ஸோ இப்போ ஹீரோ கேட்குறான், இந்த மாதிரி வந்துட்டு அந்த டாக்டர் உனக்கு எவ்வளோ நல்லா தெரியும்னு கேட்க ஹீரோயின் இதெல்லாம் தேவையில்லாத கொஷின், உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோவை இன்சல்ட் படுத்திட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாவே இருக்குது. ஹீரோயின் கேட்குறாங்க, நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்ல ஹீரோ உடனே, ஆக்சுவலி வந்துட்டு நான் இந்த மாதிரி இங்கே அதாவது வந்துட்டு இந்த குதிரை பந்தயம்லாம் நடக்க போகுது, அதோடைய சிஓ பார்க்க தான் வந்திருக்கேன்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டாக்டருக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, இன்னைக்கு நைட்டு நம்ம மீட் பண்ணலான்னு சொல்ல அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டான். இப்போ ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அந்த குதிரை பந்தயத்தோடைய சிஓ பார்க்க போவேன். ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேச அந்த சிஓ 2 பேருமே வெளியே அனுப்பேன். ஆனால் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ ஓடுற குதிரையில் நான் ஒரு குதிரை மேலே பந்தயம் கட்டுறேன், அந்த குதிரை தான் கண்டிப்பாக ஜெயிக்கும், அப்படி ஜெயிச்சா நீங்கள் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்களான்னு சொல்ல அந்த சிஇஓமே ஓகேன்னு சொல்ல ஒரு தோத்து போற குதிரை மேல நம்ம ஹீரோ பந்தயம் கட்டுறான் பாருங்க. ஆனா அங்க இருக்கவங்க எல்லாம் நம்ம ஹீரோ வெளியே பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க, தோத்து போற குதிரையே எதுக்குடா பந்தயம் கட்டுறேன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த குதிரை தான் ஜெயிக்குது. இதனால அந்த சிஓடைய ஆட்கள்லாம் நம்ம ஹீரோ கூப்பிட வர ஹீரோ இப்போ கொஞ்சம் சீன் போடுறான், உங்க சிஓவை என் இடத்துல வந்து பார்க்க சொல்லுங்க இன்வெஸ்ட்மெண்ட்காக அப்படின்னு சொல்லிட்டு போவ ஹீரோயின், ஏடா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தானே பேச வந்த, எதுக்காக இப்போ நீ இவ்வளோ சீன் போட்டு போறேன்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே, கொஞ்சமாவது வந்துட்டு பிசினஸ்க்கான பிரின்சிபல் இருக்கணுமா, அவங்களா என்னை தேடி கண்டிப்பா வருவாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை கார்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போவ. இப்போ ஹீரோ வந்துட்டு பெல்ட் போறேன்னு ஹீரோயின் பக்கத்துல வர ஹீரோயின் என் பக்கத்துல வராதுன்னு சொல்ல நான் ஒன்றும் வேணும்லாம் வரலன்னு சொல்லிட்டு ஹீரோ விலகி போயிட்டான். ஸோ இப்போ வந்துட்டு ஹீரோவுக்கு ஒரு டெஸ்ட் எடுக்க போறான் அந்த டாக்டரு. ஆனா இது ஹீரோயினுக்கே தெரியாம, பிகாஸ் ஏன்னா ஹீரோயின் தான் இந்த ஹீரோ வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, ஹீரோயினுக்கே தெரியாம ஹீரோவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு ஒரு டெஸ்ட் ஒன்று எடுக்க போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அப்பயும் கேட்கறான் ஹீரோயின் எங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த டாக்டர் ஹீரோயின் வெளியே வேலைக்காக போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு மயக்க மருந்து கொடுத்து ஹீரோக்கு வந்துட்டு
வந்துட்டு ஒரு டெஸ்ட் ஒன்று எடுத்துட்டு இருக்கான். ஸோ ஆக்சுவலி என்னன்னா இவன் ஹீரோயினுடைய ரிசல்ட் டெஸ்ட் எல்லாத்தையுமே திருட ட்ரை பண்றான் போல இருக்கு, ஹீரோயின் கூடவே இருந்து. இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல அந்த டாக்டர் வருவான். இன்னைக்கு எப்படியாவது அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஜோயா கொடுத்த கிஃப்ட்டை வச்சுட்டு இருக்க அந்த டாக்டர் வெளியே வந்துட்டு அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிக்கிட்டே வரான் பாருங்க. ஹீரோயின் இந்த வாய்ஸை கேட்டுட்டு நம்மால் தான் வெளியே இருக்கான்னு சொல்லிட்டு டாக்டரை பார்க்கலான்னு வர அந்த டாக்டர் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கான். ஸோ இப்போ கேர்ள் ஃப்ரெண்டு நம்மளுடைய வந்துட்டு லவ் விஷயத்த நீ எப்போ எல்லாருக்கிட்டையுமே ஓப்பன் பண்ண போற, ஹீரோயினுடைய ரிசர்ச்சை நீ திருடணும், அதுக்காக நீ ஹீரோயின் கிட்ட க்ளோஸா இருக்க, எனக்கு புரியுது, ஆனா நம்ம ரெண்டு பேருமே வந்துட்டு வெளியே லவ் பண்ணிட்டு காதல் ஜோடிக்கெல்லாம் சுத்த வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காத ஹீரோயின் கேட்டுடுறாங்க. அவ்வளவுதான், ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி செம்ம அழுகியா வந்து ரூம்ல போயிட்டு அவங்க பண்ணி வச்சிருக்க அந்த டெக்கரேஷன் எல்லாத்தையுமே கலைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அந்த டாக்டர் ரூமுக்கு வர போறான். இப்போ அந்த டாக்டரும் வரான். ஆனா அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணா எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு போவ டக்குன்னு அந்த டாக்டரும் வந்துட்டு வெளியே போயிடான். ஆக்சுவலி இந்த டாக்டர் நம்ம ஹீரோயின் இந்த ரிசர்ச் ஹீரோ வச்சு அந்த பேட் மெமரி வச்சு ரிசர்ச் பண்றதுக்காக இது வெளியே ட்ரை பண்ணாங்க இல்லையா, அப்போ வந்துட்டு நீ யூஎஸ்க்கு போயிட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா இல்லைன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருப்பான். அப்போலேருந்து நம்ம ஹீரோயின் அந்த டாக்டரை தான் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அவன் நம்ம ஹீரோயினை ரிசர்ச்சோடைய திருடுறதுக்கு மட்டும்தான் ஹீரோயினை யூஸ் பண்ணியிருக்கான் போல இருக்கு. இப்போதான் இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிய வருது. இப்போ ஹீரோயின் இந்த மாதிரி ரூம்ல அழுதுட்டு இருக்கதை ஹீரோ பார்த்துட்டு வந்து என்னாச்சுன்னு கேட்க ஹீரோயின் உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்ல, ஆக்சுவலி வந்துட்டு நீ அவனை சப்புன்னு 4 அரை அரைஞ்சிருந்துருக்கணும்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோ பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்து ரோட்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இது ஹீரோவை பார்க்க வந்து ஹீரோடைய தம்பி பார்த்துட்டு ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போயிட்டு ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறான். ஆனா நம்ம ஹீரோயின் இன்னுமே ஒரு மாதிரி கஷ்டத்திலே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ உடனே ஹீரோயின் ஜூஸை வாங்கிட்டு நீ உனக்கு வாங்கலையா, இந்த நீயும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோடைய தம்பிக்கு ஜூஸை கொடுக்க அவனுமே சிரிச்சுக்கிட்டே அந்த ஜூஸை சாப்பிட்றான். ஆக்சுவலி இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா நம்ம ஹீரோடைய தம்பி இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஹீரோயின் மேல ஃபீலிங்ஸ் டெவலப் ஆயிட்டு இருக்குதுன்னு சொல்லி தெரிய வருது. இன்னொரு பக்கம் ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த நர்ஸ் பொண்ணு இருக்கா இல்லையா, அதாவது டாக்டருடைய லவ்வர், ஸோ அவளுடைய கழுத்துல ஒரு கோல்டுல அந்த இது பாரிஸோடைய வந்து பாத்தீங்கன்னா அந்த சூப்பரான அந்த ஈஃபில் டவர் வந்துட்டு லாக்கெட்டா இருக்கிறத பாக்குறா. ஹீரோயின் அவங்க கையில கீ செயினா இருக்கிறத பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக்டர் வந்துட்டு டெஸ்ட் எடுத்தான் இல்லையா, ஸோ அந்த டெஸ்ட்டை வந்துட்டு சீனியர் டாக்டர் கிட்ட காமிச்சு இந்த மாதிரி நான் வந்துட்டு ஹீரோக்கு டெஸ்ட் எடுத்திருக்கேன், இந்த ப்ராஜெக்டை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பெரிய டாக்டருடைய மனசை கலைக்க பெரிய டாக்டரும் ஓகே இதுக்கப்புறம் ஹீரோயின் இந்த ப்ராஜெக்டை பார்க்க தேவையில்ல, இதுக்கப்புறம் நீயே பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கையில் அந்த ப்ராஜெக்டை கொடுத்துட. இப்போ அந்த டாக்டர் என்ன பண்ணா ஹீரோயினை வந்துட்டு வெளியே சாப்பிட்றதுக்காக கூப்பிட்றான். ஹீரோயினுமே போறாங்க. இப்போ மூஞ்சில தண்ணி ஊத்துற மாதிரி ஹீரோயின் இமேஜினேஷன் தான் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. ஸோ இப்போ என்ன சொல்றான், நியூரோ சர்ஜரிஸ்ட்க்கு வந்துட்டு ஹீரோடைய ப்ராஜெக்டை தள்ளிட்டாங்க, நான் தான் நியூரோ சர்ஜரியோடைய வந்துட்டு டாக்டர்ன்றதுனால நீ வந்துட்டு ஹீரோடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்துருன்னு சொல்ல ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அப்படியே வெளியே கட்டிலில் படுக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. அம்மா வந்து என்னம்மா ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்க ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா வேலை டென்ஷன்னு சொல்ல, பத்தாவதுக்கு இந்த ஜோயா வேற உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு டிஷர்ட்டை கொடுத்துட்டியான்னு சொல்லி வந்து கேட்க அம்மா உடனே உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்க ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வாய மூடு ஜோயா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தையோடைய காதை பொத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஹீரோவுக்கு இது நாள் வரைக்கும் பண்ண டெஸ்ட் அதோடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்து பேக்ல வச்சுட்டு நான் இந்த மாதிரி வந்துட்டு நியூரோ சர்ஜன் டிபார்ட்மெண்ட் டாக்டர் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கிட்ட பேசி நான் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு வரேன்னு எடுத்துட்டும் போறாங்க அந்த பேக்கை. பட் ஆனால் வந்துட்டு அவன் என்னதான் இருந்தாலும் ஏமாத்தினவனா இருந்தாலும் அவன் சாப்பிட்டு மிச்சம் வச்ச பிளேட்டு அதெல்லாம் சாப்பாடுலாம் சிந்தி இருக்கு, அதெல்லாம் எடுத்து ஹீரோயின் குப்பத்தொட்டியில போடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் ஸோ இவன் டெஸ்ட் எடுத்தான் இல்லையா அந்த ரிப்போர்ட்டை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. ஏண்டா உனக்கு நான் இப்பதான் இந்த ப்ராஜெக்டே கொடுக்க போறேன், ஆனா இதுக்கு முன்னாடியே நீ ஹீரோவுக்கு இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், உனக்கு எவ்வளவு தைரியம்னு சொல்லிட்டு அவனுடைய சட்டையை பிடிச்சி கேட்க அவன் உடனே வந்துட்டு ஏன் இப்ப எடுத்தா என்னன்னு திமிரா பேச ஹீரோயினுக்கு புரிஞ்சிடுது. ஓகே இவன் இந்த மாதிரி திருடுறதுக்காக தான் நம்ம கிட்ட ப்ராஜெக்டை இந்த மாதிரி நல்ல மாதிரி நடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு குப்பத்தொட்டியில இருக்க மொத்த குப்பையுமே அவனுடைய டேபிள்ல கொட்டிட்டு வந்து அவன் கொடுத்த கீச்சையுமே குப்பத்தொட்டியில போட்டுடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோடைய தம்பி அந்த பிரேஸ்லெட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜோயாவுக்கு அனுப்பிச்சு விட்டுறான். இப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய ரீயூனியன் ஃபங்க்ஷனுக்கு ஜோயா தான் அந்த இடத்துல வந்து மெடலை வச்சிருப்பா. அவ மெடலை வச்சுட்டு திரும்பக்குள்ள ஹீரோடைய தம்பி பார்த்தோன்னே ஹீரோடைய தம்பி குடுகுடுன்னு ஓடிடுறான் ஜோயா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவனுடைய காருக்கு. அப்பதான் ஜோயா குடுகுடுன்னு ஓடி வந்து ஹீரோடைய தம்பியை வலுக்கு டைமா வந்து பாத்தீங்கன்னா கிஸ் பண்ணியிருப்பான். ஏண்டா என்ன டம்ப் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண இந்த சீனை தான் நம்ம ஹீரோ பார்த்திருப்பான். ஹீரோ கூட அவனுடைய ஃபர்ஸ்ட் லவ் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து பார்த்திருப்பான். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜோயாவுடைய முகத்தை பார்த்திருக்க மாட்டான். ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்பவே எனக்கு அந்த லைட்டான டவுட் இருந்துச்சு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரேஸ்லெட்டும் அந்த கிஸ் கொடுக்கக்குள்ளதான் அந்த பிரேஸ்லெட்டும் அவனுடைய கார்ல விழுந்திருக்க போல இருக்கு. இப்போ இந்த சீன்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு ஹீரோ என்ன பண்ணான், இப்போ வந்துட்டு அவனுடைய கார்ல இருக்க ஒரு இன்விடேஷன் கார்டு எடுக்கிறான். இது என்ன இன்விடேஷன் கார்டுனா அவனுடைய ஸ்கூல் ரீயூனியன் இன்விடேஷன் கார்டு தான். இது வந்துட்டு நமக்கு ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு டேட்டுக்கா இருக்கே அப்படின்னு ஹீரோ டவுட் பட்டுட்டு இருக்க அதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் நல்லா மழையில் நினைஞ்சு ஹீரோடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஹீரோ இங்க எதுக்கு வந்திருக்க, நானா வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டேன்லன்னு சொல்ல ஹீரோயின் நீ டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டாலும் 2
மாசத்துக்கு உனக்கு வந்துட்டு பர்சனலா ஒரு டாக்டர் வேணும், இதுக்கப்புறம் நான் தான் உன்னோட பர்சனல் டாக்டர், நான் இங்க தான் இருக்க போறேன்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் முடியாது, ஸோ ஒழுங்கா வீட்டை விட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெளியே அனுப்ப பார்க்க, ஆனா வெளியே செமையா இடி சத்தம் கேக்குது பாருங்க. இடி சத்தம்னா ஹீரோயினுக்கு பயம் போல இருக்கு. ஓடி வந்து கரெக்டா நம்ம ஹீரோ மேல ஏறிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து பயம் வந்துட்டு பாவப்பட்டுட்டு சரி ஓகே இன்னைக்கு நைட்டு மட்டும் இங்க தங்கு, நாளைக்குலாம் இங்க தங்கக்கூடாதுன்னு சொல்ல ஹீரோயின் அதை நாளைக்கு நைட்டு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோடைய வீட்டிலே தங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலைல ஹீரோ எந்திரிச்சு பார்த்தா வீட்டில் இருக்க எல்லா சாப்பாடையும் நம்ம ஹீரோயின் வாங்கி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ இங்க சாப்பிட்டு முடிச்சல ஒழுங்கா கிளம்பு, எனக்கு ஆஃபீஸ்ல ஏகப்பட்ட வேலை இருக்குதுன்னு சொல்ல ஹீரோயின் என்னடா இது இத்தனை நாள் நீ என் பின்னாடி சுத்திட்டு இருந்தா இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்க ஹீரோ இதுக்கப்புறம் நான் உன்னை லவ் பண்ற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டுக்கு வெளியே கிளம்ப ஹீரோயின் இரு நானும் உன் கூட வருவேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய வண்டியில ஏற ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ ஹீரோயினை விட்டுட்டு கிளம்பிடுறான். ஹீரோயினுடைய அம்மா இன்னும் நைட்டு ஃபுல்லா வந்துட்டு ஹீரோயின் வீட்டுக்கே வரல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜோயா கிட்ட சொல்ல ஜோயா உடனே ஹீரோயினுக்கு ஒரு அம்மா இருக்காங்க கவலைப்பட, எனக்கு அம்மா வந்துட்டு இப்ப கூட இல்லாதனால நீங்க அம்மா மாதிரி இருக்கிறீங்களான்னு சொல்ல அம்மா மாதிரி என்ன இதுக்கப்புறம் நான் தான் உன்னுடைய அம்மான்னு சொல்லிட்டு குச்சி எடுத்து ஜோயாவை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. உன் இஷ்டத்துக்கு வெளியே போறேன், உன் இஷ்டத்துக்கு வீட்டுக்கு வர, இதுக்கப்புறம் சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வரணும், சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல இருந்து வெளியே போகணும்னு சொல்லிட்டு ஜோயா கிட்ட சொல்ல ஜோயா உடனே அம்மா மாதிரி இருக்க சொன்னா அம்மாவே ஆயிட்டாங்களே இப்படி போட்டு அடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஜோயா நினைச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கூட்டிட்டு வந்து உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்ல ஹீரோயினுக்கு இன்வெஸ்டர்ஸ் யாரும் இல்ல, அதுவும் இல்லாம அந்த மாடல் பொண்ணு அவளுக்கு உடம்பு முடியல, அதனால தான் நான் அவளை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்ல உடனே அந்த மாடல் பொண்ணு ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. ஹீரோயின் அந்த மாடல் பொண்ணை பார்க்க போக அந்த மாடல் பொண்ணுடைய அம்மா கிட்ட நம்ம ஹீரோ பேசினா இன்னும் கொஞ்சம் நல்ல எனக்கு இன்வெஸ்டர்ஸ் கிடைச்சிடுவாங்க, நான் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட பொண்ணுக்கு நான் பே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள ஆனா ஹீரோடைய தம்பி சிஇஓ இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு அந்த அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு அந்த மாடல் பொண்ணை என்னோட கம்பெனியில தான் நான் கான்ட்ராக்ட் போட போறேன் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோவை பழிச்சு காமிச்சிட்டு அங்க வந்து கிளம்பிட்டான். ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு. இங்கே நம்ம ஹீரோயினும் அந்த மாடல் பொண்ணு கிட்ட பேசி வந்துட்டு ஹீரோடைய கம்பெனியில கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பொண்ணு எங்க அம்மா எடுக்கிறது தான் எல்லாம் முடியும்ன்ற மாதிரி சொல்லிடுறா. இப்போ ஜோயா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க, அவளுடைய கார்டு ஒர்க் ஆகல, ஏன்னா அவங்க அப்பா அவளுடைய கார்டை பிளாக் பண்ணிட்டாங்க போல இருக்கு. உடனே இப்போ அந்த இடத்துல ஹீரோடைய தம்பி வர யதார்த்தமா உடனே வந்து பாத்தீங்கன்னா ஜோயா கிட்ட காசு இல்லைன்னு ஹீரோடைய தம்பி தான் வந்துட்டு ஜோயாவுக்கு பே பண்றான். ஜோயா என்ன சொல்றா, நான் தான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டேன், அப்புறம் எதுக்கு நீ எனக்காக காசு செலவு பண்ற, என்ன நீ மறுபடியும் வந்துட்டு என் கூட பேச்ச பாவணும்னு நினைக்கிறியான்னு சொல்ல ஹீரோடைய தம்பி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஓவரா பேசாதன்னு சொல்ல ஜோயா உடனே எங்க அப்பா வந்துட்டு சரியான ரவுடி, என் பின்னாடி எல்லாம் சுத்தனே எங்க அப்பா கிட்ட சொல்லி கையை காலை வெட்டிடுவேன்னு சொல்லிட்டு ஜோயா ஹீரோடைய தம்பியை மிரட்டிட்டு போயிட்டு இருக்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். ஹீரோடைய தம்பி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட எப்படி போகுது உன்னோட புது பிசினஸ் எல்லாம் கேட்க ஹீரோ அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆனிச்சுலே நான் அன்னைக்கு வீட்டில் தான் இருந்தேனான்னு கேட்க ஹீரோடைய தம்பி ஆமாமா நீ வீட்டில் தான் இருந்த, வீட்டுடைய மாடியில இருந்தா நீ கீழே விழுந்தன்னு சொல்லிட்டு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்றான், அவனுக்கு வந்து டவுட்டை கிளியர் பண்றான். ஏன்னா வந்துட்டு அந்த ரீயூனியன் ஃபங்க்ஷனுக்கு போன அந்த இது லொகேஷன் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறான். அது பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா ரீயூனியன் ஃபங்க்ஷனுக்கு போன மாதிரி காமிச்சிருக்கு. நைட்டு ஃபுல்லா நம்ம வெளியே இருந்தோம்னா வீட்டுல இருந்து எப்பறம் நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருந்திருக்கும்னு சொல்லிட்டு காரோடைய டேஷ் கேமராவை பார்க்க அதுலயுமே மெமரி கார்டு இல்ல. இப்போ அந்த மெமரி கார்டு எங்க இருக்குன்னா ஹீரோடைய தம்பி கிட்ட, அது கூடவே வந்துட்டு ஹீரோடைய மெடலுமே அவன் கிட்ட தான் இருக்கு. அப்பதான் அன்னைக்கு நைட்டு நடந்ததை காமிக்கிறாங்க. ஹீரோ பிரிட்ஜ்ல இருந்து கீழே குதிச்சிட்டான்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அப்ப ஹீரோடைய தம்பி போயிட்டு ஹீரோவை காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஸோ எல்லாமே என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு ஹீரோ கையில இருக்க மெடலை மட்டும் எடுத்துக்க அதுக்குள்ளேயே டாக்டர்ஸ் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்கியூ டீம்லாம் வந்திருப்பாங்க. இவனு என்ன பண்ணா டேஷ் கேமராவில் இருக்க வந்துட்டு அந்த மெமரி கார்டையும் எடுத்துக்கிறான். என்ன ஏதுன்றது தெரியல. ஸோ இப்போ ஹீரோ வந்துட்டு அவனுடைய இடத்துக்கு வர செக்யூரிட்டி கார்டு ஹீரோயினுடைய வந்துட்டு பெட்டியை ஹீரோ கிட்ட கொடுத்தா அந்த பொண்ணு வந்துட்டு இன்னும் பெட்டி எடுத்துட்டு போல சார்ன்னு சொல்ல ஹீரோயினுடைய நம்பருக்கு கால் பண்றான். என்ன இன்னும் அவன் வந்துட்டு வீட்டுக்கு வரலையா, நம்ம வீட்டுல தங்குறேன்னு சொன்னாலே எங்க போயிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ கால் பண்ண, ஆனா ஹீரோயின் ஃபோன் எடுக்கல. பிகாஸ் ஏன்னா நம்ம ஹீரோயின் ஜோயா கூட வெளியே வந்து நல்லா சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஏன்னா வந்துட்டு அவங்க லவ் பண்ண பையன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றா, தன்னை டப் பண்ணிட்டான்னு தெரிஞ்சு எப்படிதான் அமைதியா இருப்பாங்க, நல்லா சரக்கடிச்சிட்டு ஹீரோடைய வீட்டு கார் பார்க்கிங் வரைக்கும் வராங்க. ஆனா ஹீரோ தான் என் வீட்டுல இருக்காதுன்னு சொல்லிட்டான் இல்லையா, அதனால கார் பார்க்கிங்லே தலகாணியை போட்டுட்டு பெட்ஷீட்டை போட்டுட்டு ஜோயாவை கூட கூப்பிட்டுக்கிட்டு நல்லா படுத்துக்கிறாங்க. செம்ம போதையில் இருக்காங்க நம்ம ஹீரோயின். இப்போ அப்படியே கட் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவங்க இருக்காங்களே அந்த ப்ரொஃபசர் ஹான் அவரை தான் காமிக்கிறாங்க. ப்ரொஃபசர் ஹானுக்கு இன்னைக்கு பர்த்டே போல இருக்கு, தனக்கு யாரும் விஷ் பண்ணலையேன்னு சோகமா இருக்கேன். ஆனா அந்த நர்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்களே ஹீரோவை பார்த்துக்கிற நர்ஸ், அவங்க என்ன பண்றாங்க ப்ரொஃபசர் ஹான் கிட்ட ஒரு கிஃப்ட் கொடுக்க ஹானுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த குதிரை பந்தயத்தோட சிஇஓ இருக்கார் இல்லையா, அவரு கால் பண்ணி நான் உன் வீட்டுக்கு தான்ப்பா வந்துட்டு இருக்கேன்னு சொல்ல ஹீரோ அவரை பிக்கப் பண்றதுக்காக கீழே போறாங்க பாருங்க. அப்பதான் கீழே கார் பார்க்கிங்ல எல்லாரும் என்ன இந்த பொண்ணுங்க கார் பார்க்கிங்ல படுத்துட்டு இருக்குன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்க. ஜோயா எந்திரிச்சு ஹீரோயினை எழுப்புறா, ஆனா ஹீரோயின் எந்திரிக்கல.
இல்லைன்னே ஜோயா அங்கேருந்து ஓடிட்டா. என்ன இங்கே கும்பலா இருக்குன்னு ஹீரோ வந்து பார்க்க ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து நைட்டு ஃபுல்லாக இங்கேயா தூங்கின எந்திரின்னு சொல்ல, ஆமா இது என்னுடைய பெட்ரூம்னு சொல்ல, ஹீரோ பெட்ரூமா லூஸு எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் மேலே போ, இது வந்துட்டு கார் பார்க்கிங் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் எந்திரிச்சு போயிட்டாங்க. ஹீரோ அந்த குதிரை பந்தயத்தோட சிஇஓ கூப்பிட்டுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பேசுறதுக்காக வீட்டுக்கு போயிட்டான். இப்போ ஹீரோயினும் ஜோயாவும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு வராங்க. ஆனால் நம்ம ஜோயா பயப்படுறா. நேற்றே ஹீரோயினுடைய அம்மா குச்சி எடுத்து வெளாத்து வாங்கினாங்க, இன்னைக்கு நான் உள்ள வர மாட்டேன்னு ஹீரோயினை மட்டும் உள்ள அனுப்ப ஹீரோயினை பிடிச்சி சம்மடி அடிச்சிட்டு இருக்காங்க ஹீரோயினுடைய அம்மா. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குதிரை பந்தயத்தோட சிஇஓ கிட்ட நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கான். அவர் என்ன சொல்றாரு, உன் கம்பெனியில் யாராவது ஒரு அத்லட்டிக்காவது இருக்கணுமேப்பா, யாருமே இல்லையேப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோவுடைய தம்பி கிட்ட அவனுடைய சிஇஓ என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த ஜோயா பொண்ணு கூட நீ வெளியே ஊர் சுத்திட்டு இருக்க, உன்னோட பேர் கெட்டு போடுமா, நீ என்ன வந்துட்டு கொஞ்சம் கூட வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியாவே இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய தம்பியை தேட்ட அன்னைக்கு நேட்டே நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறம் ஹீரோவுடைய தம்பியும் மீட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருமே வந்துட்டு நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவுடைய தம்பிக்கு ஹீரோயினுடைய நம்பரை வாங்கினோடனே அப்படி ஒரு சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஹீரோயினும் என் வீடு வந்துச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய கிளம்புறாங்க. ஸோ இதை வந்து தூரத்துல இருந்து நம்ம ஹீரோவுமே பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்க்குறான், ஓகே இவன் பத்திரமா நம்ம வீட்டுக்கு போனா போதும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க ஹீரோயினுடைய கால் ஒரு இது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கழிவு நீர் கால்வாயெல்லாம் இருக்குல்ல அதோடைய மூடியில மாட்டிக்குது. அப்போ ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணலான்னு வரான். ஆனால் நம்ம ஹீரோயின் வேலையை பார்த்துட்டு போனோடனே ஹீரோ பார்க்குறான், ஓகே இவ எல்லா ஆம்பளைங்கிட்டே இப்படி தான் பேசுவாப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு போவேன். நடுவில் யாரோ ஒரு ஹுட்டி போட்டவன் ஹீரோயினை ஃபாலோ பண்ணுறான். இது ஹீரோவுமே பார்த்துட்டு யார் ராய்வன் சொல்லிட்டு அவன் பின்னாடியே வர ஹீரோயினுக்குமே சென்ஸ் ஆயிடுது, நம்ம பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வராங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அந்த ஹுட்டி போட்டவனும் ஹீரோயின் பின்னாடி ஓட. ஆனால் நம்ம ஹீரோயின் குடுகுடுன்னு ஹீரோடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் அந்த ஹுட்டி போட்டவனை நம்ம ஹீரோ பிடிச்சிடுறான். அது வேற யாரும் கிடையாது, அந்த டாக்டர் தான். இப்போ அந்த டாக்டர் என்ன சொல்றான் ஹீரோ கிட்ட, ஹீரோயின் தான் உன்னுடைய வந்துட்டு உண்மையான ஃபர்ஸ்ட் லவ்வா, உனக்கு நல்லா தெரியுமான்னு கேட்க ஹீரோ ஆமா எனக்கு நல்லாவே தெரியுமேன்னு சொல்ல, நல்லா யோசி உனக்கு ஹீரோயினா ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லிட்டு உசு பேத்திட்டு இருக்கா. ஏன்னா இவனுக்கு உண்மை தெரியும் இல்லையா நம்ம ஹீரோயினை பத்தி, ஹீரோயின் இந்த மாதிரி பொய்யா தான் நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட்டுக்காக அதை ஹீரோ கிட்ட அவன் டேரக்டா மாட்டி விடாம இன்டெரக்டா அவ உன்னோட ஃபர்ஸ்ட் லவான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்க. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் ஹீரோடைய வீட்டில் இருக்காங்க. ஹீரோடைய தம்பி ஹீரோவை பார்க்க வரலான்னு வர ஹீரோயின் தான் கதவை திறக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோடைய தம்பி ஷாக் ஆக இப்போ ஹீரோமே அந்த டைமுக்கு வந்துடுறான். இதுதான் உன்னுடைய வந்துட்டு ஃபர்ஸ்ட் லவ்வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்க ஹீரோமே ஆமா இவதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்ல ஹீரோடைய தம்பி ஷாக் ஆகிறான். இப்போ அப்படியே கட் பண்ணி ஏதோ ஒரு ஆஃபீஸில் ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கு. என்னன்னா ஹீரோ சூசைட் பண்ணிக்கிட்டான் இல்லையா, அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோடைய தம்பி ஹீரோவும் சண்டை போட்டுக்கிற மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஒரு இடத்துல இருக்கு. அப்படியே இந்த எபிசோடு இதோட முடியுது. ஒருவேளை ஹீரோடைய தம்பி தான் தெரியாதனமா ஹீரோவை தள்ளி விட்டுட்டானோ, அதனால தான் அந்த மெமரி கார்டில் மறைச்சு வச்சிருக்கானோ தெரியல. அதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா பை, see you.